நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் கூற்றாக இருக்கட்டும். காடு பணம் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க, ஆனா படிப்பை மட்டும் யாராலையும் எடுத்துக்க முடியாது என்ற சினிமா டயலாகாக இருக்கட்டும். கல்விக்கான முக்கியத்துவத்தை எல்லா காலங்கள்லையும் எல்லா தளங்கள்லையும் உணர்ந்து தான் இருக்கும். அத்தகைய கல்வியை சிறப்பாக வழங்கக்கூடிய நிறுவனங்களையும் கற்றலை செம்மைப்படுத்துவர்களையும் கௌரவிக்கக்கூடிய முயற்சி தான் இந்த கற்றல் விருதுகள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கற்றல் விருதுகள் 2025 நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இது கற்றல் விருதுகள் 2025 co-powered by Sharon Ply and Reliance. நிகழ்ச்சிக்கான வரவேற்புரை வழங்குவதற்காக நெட்வொர்க் 18 சவுத்தின் மேனேஜிங் எடிட்டர் திரு விவேக் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Vanakkam Minister Sir, good evening to all of you. Thank you for having assembled on this day at this august occasion. Just one message, one thank you that I have to give you. Essentially, Network 18 is part of a larger group. As you are aware, we are broadcasting in multiple languages. At this point, when the world of news media is facing a challenge of what is genuine news, what is fake news, what is real news, it is then that established actors, especially organizations which are hardcore into news business, have to go out to the people, reach out and tell them what is the truth and what is not. The days of the yore when news, the big thing in journalism was bringing out breaking news first, that has gone. Now it is all about credibility. What is to be believed? What is the truth? For that, it is in such instances that organizations like Network 18 and News 18 Tamil have established itself. Our anchor and main editor, Karthikeya Selvan, is a famous face in the whole of Tamil Nadu, and the fact that truth in journalism, the fact that you can still be truthful and be there on top among the leadership has been proven by News 18 Tamil Nadu time and again. We are thankful to the Minister for having spent his time and come here for the Katral Awards again. Thank you, gentlemen. Thank you. இது கற்றல் விருதுகள் 2025 co-powered by Sharon Ply and Reliance. நிகழ்ச்சியின் முதல் விருது எக்ஸலன்ஸ் இன் இன்னோவேஷன் இன் தமிழ் டீச்சிங், டிஜிட்டல் பிரிசர்வேஷன் அண்ட் லாங்குவேஜ் டெக்னாலஜி. இந்த பிரிவில் விருதினை வெல்லப்போவது யார் என்பதை திரையில் பார்க்கலாம். தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் பல வித்தைகளை புகுத்தும் வித்தகர். சங்க இலக்கியங்களான 10 பாட்டிலும் 8 தொகையிலும் உள்ள அறிவு செல்வங்களை இன்றைய தலைமுறையினரும் அறிந்து கொள்ள உதவிடும் கெட்டிக்காரர். கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் பிடெக், கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் MBA ஆகிய பட்டங்களை பெற்ற கோமகன் பிறந்ததோ அரியலூர் மாவட்டத்தில் உள்ள குக்கிராமமான ஒக்கநத்தம். தமிழ் இணைய கல்விக் கழக இணை இயக்குநராக பணியாற்றும் கோமகன் அண்மையில் வெளியான தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற நூலை இணைய பக்கத்தில் வெளிக்கொணர உதவியவர். கணித்தமிழ் 24 மாநாடு, பார்வை திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் டிஜிட்டல் நூலகம், தமிழ் மெய்நிகர் அகாடமி, கலைஞரின் கருவூலம் என்ற சிறப்பு இணைய பக்கம், சங்கத்தமிழ் நாட்காட்டி ஆகியவை உருவாக காரணமாக இருந்தவர். இவரது முயற்சியால் கடந்த 4 ஆண்டுகளில் 65,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு 13 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை கடந்துள்ளது. கடல் கடந்து 20 நாடுகளில் 70க்கும் அதிகமான தகவல் மையங்களை உருவாக்கி மாணவர்கள் தமிழ் கற்க முக்கிய பங்காற்றிய கோமகனுக்கு கற்றல் விருதுகள் 2025 ஆண்டிற்கான எக்ஸலன்ஸ் அண்ட் இன்னோவேஷன் இன் தமிழ் டீச்சிங்,
டிஜிட்டல் பிரசர்வேஷன் அண்ட் லாங்குவேஜ் டெக்னாலஜி விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெற தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணை இயக்குனர் திரு கோமகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற பெரும்புலவன் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2001ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழிணைய கல்விக் கழகம். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் கீழ் இயங்கி வரும் இந்நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் 25வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த இனிய தருணத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தமிழிணைய கல்விக் கழகத்தின் செயல்பாடுகளை பாராட்டி கற்றல் விருதுகள் 2025 வழங்கி சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றி, மட்டற்ற மகிழ்ச்சி. அதுவும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கரங்களால் விருது வழங்கப்பட்டிருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியினை தருகிறது. இவ்விருது எமது நிறுவனத்தின் ஊழியர்கள், அலுவலர்கள் அனைவரின் கூட்டு முயற்சிக்கும் ஒட்டுமொத்த உழைப்புக்கும் கிடைத்த அங்கீகாரமாகவே நான் இதை கருதுகிறேன். இந்த இனிய தருணத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் தமிழிணைய கல்விக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஓரிரு செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழிணைய கல்விக் கழகம் 3 முக்கியமான பணிகளை முன்னெடுத்து வருகிறது. முதலாவதாக, உலகெங்கும் வாழும் அயலக தமிழ் குழந்தைகளுக்கும் தமிழ் கற்க ஆர்வம் உள்ளவர்களுக்கும் 39 நாடுகளில் 181 தொடர்பு மையங்களை ஏற்படுத்தி தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 35,000க்கும் மேற்பட்டோர் பதிவு செய்து தமிழ் மொழியை கற்று வருகின்றனர். இரண்டாவதாக, தெற்காசியாவில் ஒரு மிகப்பெரிய 1,00,000க்கும் மேற்பட்ட நூல்கள், இதழ்கள் மின்னூறாக்கம் செய்யப்பட்டு, மேலும் 8,00,000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடி பக்கங்கள் மின்னூறாக்கம் செய்யப்பட்டு இங்கே என்னுடைய மின்னூலகத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 65,000க்கும் மேற்பட்ட நூல்கள் மின்னூறாக்கம் செய்யப்பட்டு இதுவரை 13,70,00,000 பேர் பார்வையிட்டுள்ளனர். தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கட்டற்ற முறையில் சேவையை வழங்கி வருவதற்கு இதுவே மிக பெரும் சான்று. மூன்றாவது முக்கிய பணியாக, இன்றைய செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் நம் உயர்தனிச் செம்மொழியான தமிழ் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும், செழித்தோங்க வேண்டும் என்பதற்காகவும், அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு தமிழ் மொழியை கடத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் மொழி தொழில்நுட்ப கருவிகளையும் மென்பொருள்களையும் உருவாக்கி வருகிறோம். இந்த இனிய விருதினை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், நியூஸ் 18 நெட்வொர்க்கின் சவுத் இந்தியா ஹெட் விவேக் நாராயண் அவர்களுக்கும், இந்த விருதுக்கு என்னை பரிந்துரை செய்த நியூஸ் 18 தமிழ்நாடு நிறுவனத்தின் தலைமை ஆசிரியர் திருமிகு கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். கோவை மண்டலத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரி எது? திரையில் பார்க்கலாம். ஆசிரியர்கள் கதவை திறக்கிறார்கள், நீங்கள் தான் உள்ளே செல்ல வேண்டும் என்கிறது ஒரு சீன பழமொழி. அப்படி கதவை திறந்து 38 ஆண்டுகால கல்வி சேவை, 6 பிரிவுகளுடன் தொடங்கப்பட்ட கல்லூரி 30 இளநிலை, 10 முதுநிலை, 11 ஆராய்ச்சி படிப்புகளை வழங்கி வரும் தலை சிறந்த கல்வி நிறுவனமாக திகழும் கலை அறிவியல் கல்லூரி. தர வரிசையில் முன்னணி இடம், தேசிய வரிசையில் ரேங்க், தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், லைப்ரரி, சைபர் செக்யூரிட்டி ஆய்வகங்கள், விளையாட்டு போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பு பயிற்சிகள், சர்வதேச நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், இப்படி பட்டியலிட பல்வேறு உள்கட்டமைப்புகளை கொண்ட சிறந்த கல்வி நிறுவனமாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி திகழ்ந்து வருகிறது. இக்கல்வி நிறுவனத்திற்கு கற்றல் விருதுகள் 2025 கோவை மண்டலத்தின் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு.
விருதை பெறுவதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் பிரின்சிபல் மற்றும் செக்ரட்டரி BL சிவகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். I'm indeed very happy to receive this award. We are receiving this award for the third time. I would like to thank News 18 Tamil Nadu for this wonderful award. And in fact, I'm very happy to receive the award from our Honorable Minister of Higher Education of Government of Tamil Nadu. Ramakrishna College is run by SNR Sons Charitable Trust in Coimbatore. There are 14 institutions under the trust. This award is possible only because of the constant encouragement and the great support of our beloved Managing Trustee, Thiru R. Sundar, the hard work of all the faculty members, non-teaching, and excellent students in our college. Once again, I would like to thank News 18 for this wonderful award. Thank you so much. Thank you. அடுத்ததாக அகாடமிக் எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிரிவில் விருதை வென்றிருப்பது யார்? திரையில் பார்க்கலாம். திரைகடலோடியும் திரவியம் தேடு என்பார்கள். அப்படி கடல் கடந்து இன்றளவும் தமிழர்கள் கோலோச்சி வருவதற்கான அடிப்படை நம்முடைய கல்விதான். அந்த கல்வி அனைத்து தரப்பிற்கும் உயர்தரத்தில் சென்று சேர வேண்டும் என்று சேவை எண்ணத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் என்று வெள்ளி விழா கொண்டாட்டத்தை நோக்கி வெற்றி நடை போடுகிறது. 1/3 மேலாக ஊரகப் பகுதி மாணவர்கள் பயிலும் இக்கல்வி நிறுவனம் சர்வதேச தரத்திலான தொழில்நுட்ப கல்வியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட துறைகளில் தொழில்துறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஊக்குவித்து வருகிறது. பொறியியல் கல்வியை தாண்டி மாணவர்களுக்கான மென்திறன் பயிற்சிகள், உலகளாவிய அப்டேட் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் கற்றறியும் வகையிலான லேப் வசதிகள், மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் அதற்கான முன்னெடுப்புகள், சர்வதேச IT மற்றும் தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என பொறியியல் கல்வித்துறையில் 25 ஆண்டுகளாக எண்ணற்ற சாதனையாளர்களை பொறியாளர்களாக பல்வேறு துறைகளுக்கு அனுப்பி வருகிறது இந்த கல்வி நிறுவனம். அலி முகமது சாலிக் பொறியியல் கல்லூரிக்கு கற்றல் விருதுகள் 2025 அகாடமிக் எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி என்ற விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்ற ஆலே முகமது சாலேக் கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளாளர் திரு முகமது சாலேக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Education must reach everybody. This is one motto that Prophet Muhammad has always had. This college was started with that motto by my grandfather, Alhaj S.M. Sheikh Nuruddin. We are traveling towards that. Thank you, News 18, for recognizing us. And I'm really happy to get this award from this minister, sir. Rumba thanks, sir. We will work and strive towards for a better future. Thank you. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த விருதை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் பெற்றதை நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி இந்த விருதுக்கு பரிந்துரை செய்த நியூஸ் 18 தொலைக்காட்சியுடைய தலைமை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நாங்கள் மாணவர் சேர்க்கையெல்லாம் பண்ணி அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், முக்கியமாக பொறியியல் படிப்பு என்றாலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் திறன்கள் இல்லாத சூழலில் மாணவர்களை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம்.
அந்த திறன்களை மேம்படுத்துவதில் நாங்கள் முக்கியத்துவம் எடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய முயற்சியில் இருக்கிறனால இந்த அவார்டுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நியூஸ் 18க்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக பெஸ்ட் எஜுகேஷன் கவுன்சிலர் இந்த விருதை வெல்வது யார்? திரையில் பார்க்கலாம். கல்வி கனவை நனவாக்குவது அசாத்தியமானது. அதுவும் கண்கள் நிறைய ஒளியோடு நெஞ்சம் நிறைய உயர்கல்வி கனவோடு பயணிக்கும் பல லட்சம் மாணவர்களை கைபிடித்து வழிகாட்டும் கலங்கரை விளக்காய் ஒளிரும் ஒப்பற்ற கல்வியாளர் இவர். 20 ஆண்டுகளுக்கு மேலான கல்வி பணி, 5000த்திற்கும் மேலான கருத்தரங்குகள், 2 லட்சத்திற்கும் மேலான மாணவர்களுக்கு வழிகாட்டி என உயர்கல்விக்காக இவர் தீட்டிய 7 புத்தகங்கள் என்றும் மாணவர்களின் அலமாரிகளை அலங்கரிக்கும் வானவில்தான். உலகளாவிய மாற்றங்களை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மாணவர்களை இவர் தயார்படுத்தும் நேர்த்திதான் இவரை பல உச்சங்களுக்கு கொண்டு சென்று அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார். அறிவியல் மாற்றங்கள் 1000 நிகழலாம், அரசியல் புரிதல்கள் சில 100 மாறலாம். ஆனால் இந்த மண்ணின் மகத்துவம் கல்வியின் வழியாக ஆள்வோல் தழைக்க வேண்டும் என்பதில் எள்ளளவும் மாற்று கருத்தில்லாத மாசற்ற தங்கம் இவர். அரசோ தனியாரோ உயர்கல்வி ஆலோசனையா அழையுங்கள் நெடுஞ்செழியனை எனும் அளவு தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியனாக என்றென்றும் மாணவர்களின் கனவுகளுக்கு உயிரூட்டும் இவருக்கும் கற்றல் விருதுகள் 2025 விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபவுண்டர் அண்ட் CEO திரு நெடுஞ்செழியன் அவர்களை விருதை பெறுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த ஜூரி நியூஸ் 18 ஜூரி வந்து என்னை செலக்ட் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது என்னோட இந்த துறையில் வந்து முதல் விருது அப்படிங்கிறது தான் எனக்கு சிறப்பு. இதில் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ், மை ஃபேமிலி. 55 வாரமும் நான் வந்து வெளியூரில் தான் இருப்பேன், இங்கே இருக்க மாட்டேன். என்னோட முதல் அவார்ட் அப்படிங்கிறது 1989 நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் படிக்கும்போது தமிழ்நாடு NSS அவார்ட் பேராசிரியர் அன்பழகன் அவர்களால் வந்து கொடுக்க வேண்டிய தருணம். நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணதில் எனக்கு லீவு கிடைக்காதனால வர முடியல. அட்லீஸ்ட் இந்த தருணத்தில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வழியை நான் வாங்குறதுக்கு மிகவும் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த விருதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த விருது வந்து இது சாதாரண விருதல்ல. எண்ணற்ற குழந்தைகள் கல்வியின் வாயிலாக அவங்க உச்சத்தை அடைந்ததும் அந்த உச்சத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு கல்வி அப்படிங்கிறது பொருளாதாரம் மேம்படுத்தும். கல்வியில் எந்த ஒரு சிக்கல்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கல்வி வழியாக சாதிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற வறுமைகள் இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து கல்வி வழியாக உயர போகும்பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம எதுலேயும் அளவிட முடியாது. எண்ணற்ற குழந்தைகள் இன்றைக்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற குழந்தைகள் உலக அரங்கில் இன்னும் மென்மேலும் உயரணும். அதுக்கு ஒரு தரமான கல்வியை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, உலக தளத்தில் இப்போ எனக்கு ஒரு திருவள்ளூர்லேருந்து 80 ரூபாய்க்கு வேலை பார்த்த பொண்ணு இன்றைக்கி 80 லட்ச ரூபா வாங்குறாங்க இன்றைக்கி ஜெர்மனியில். இது மாதிரி வந்து சிறந்த வாய்ப்புகள் உள்ள இடத்துல நம்மளோட தேடலையும் ஆழப்படுத்தணும், விரிவுபடுத்தணும். அப்போ தான் வாய்ப்புகள் தெரியும். வாய்ப்புகள் தெரியாத காரணத்தினால இன்றைக்கி குழந்தைகளோட எதிர்காலம் துளைக்கப்படுகிறது. அது எவ்வாறு அதை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் என்னோடய முயற்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ஒன்ஸ் அகெயின் நியூஸ் 18 அமைச்சர் அவர்கள். இந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த அனைத்து குழந்தைகளும் அந்த பெற்றோர்களும் இன்னும் நிறைய குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணி இந்த அவார்ட் மூலமாக எண்ணற்ற குழந்தைகளோட ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை இந்த விருதாக நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த விருது எக்ஸலன்ஸ் இன் அலைட் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் எஜுகேஷன். இந்த பிரிவில் விருதை வெல்லப்போவது யார் என்பதை திரையில் பார்க்கலாம்.
நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றார் வள்ளுவர். நோய்களை கண்டறிந்து அதனை தணிப்பதற்கு மருத்துவர்கள் மட்டுமன்றி மருத்துவத்தோடு தொடர்புடைய ஏனைய துறைகளுக்கும் மாணவர்களை தயார்படுத்தும் கல்வி சேவையை வழங்கி வரும் நிறுவனம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மருத்துவத்தோடு இணைந்து பணியாற்றும் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகள். சேலம், புதுச்சேரி, காரைக்கால், சென்னையில் திறம்பட வழங்கி 20 ஆண்டுகளை கடந்து இத்துறையில் கோலோச்சி வருகிறது இந்த கல்வி நிறுவனம். ஆண்டுதோறும் 5000 மாணவர்கள் மருத்துவத் துறைக்குள் காலடி பதிக்கின்றனர். ISO தரச்சான்று பெற்ற மருத்துவக் கல்வி நிறுவனம் சமூக பொறுப்புடன் கூடிய மருத்துவ பணியாளர்களை உருவாக்குவதை உன்னத நோக்கமாக கொண்டு செயல்படும் நிலையில் தேசிய அளவில் ஆராய்ச்சி முடிவுகளையும் அதற்கான விருதுகளையும் வாரி குவித்துள்ள மருத்துவ கல்வி நிறுவனம். சேலம் விநாயகா மெஷின் கல்வி நிறுவனத்தின் உறுப்பு கல்லூரியான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்வி நிறுவனத்திற்கு கற்றல் விருதுகள் 2025 எக்ஸலன்ஸ் இன் அலைட் ஹெல்த் சயின்ஸ் எஜுகேஷன் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் சேலம் கல்லூரியின் டீன் டாக்டர் பி செந்தில்குமார் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விருது வழங்கிய நியூஸ் 18 சேனலுக்கும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் வந்து மிக்க நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நாங்கள் 3வது முறையாக கற்றல் விருதுகள் வந்து நியூஸ் 18 சேனல் மூலிமா வாங்கியிருக்கோம். AHS அதாவது அலைட் ஹெல்த் சயின்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. மருத்துவம் சார்ந்த துறைகள், அந்த மருத்துவம் சார்ந்த துறைகள் வந்து ஒரு 23 வருடங்களுக்கு முன்னரே வந்து கல்லூரியை வந்து நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து the first institution in India to receive ISO 21001 2018 அதாவது எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் 21001 ISO வாங்கின முதல் கல்லூரி இந்தியாவில் நாங்கள் தான், அலைட் ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்சஸ் விநாயகா மிஷன்ஸ். அதே மாதிரி முதல் கல்லூரி ISO 14001 and 45001 என்வைரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இந்தியாவிலே முதல் கல்லூரி ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்சஸ் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். 23 years of academic excellence and research excellence. ரிசர்ச் எக்ஸலன்ஸில் அலைட் ஹெல்த் சயின்சஸில் வந்து ஒரு 25 பேட்டன்ட் வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து யூஸ்வலி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் பற்றி தான் பேசுவோம். பட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேட் பண்ணி நியர்லி ஒரு 5000 மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்காங்க. அண்டு மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவித்த மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் டிரைவில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பெருமையாக இந்த தருணத்தில் தெரிவிக்கிறேன். அண்டு அது மட்டும் இல்லாது ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல், அதாவது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆண்டர்ப்ரனர் செல் வந்து ஆரம்பிக்கும் போது த ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் டு ரிஜிஸ்டர் ஆண்டர்ப்ரனர் செல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்சஸ் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய முதல் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறதால தான் இந்த கற்றல் விருதுகள் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ நியூஸ் 18 அண்ட் மாண்புமிகு அமைச்சருக்கு விருது வழங்குது. நன்றி. அடுத்ததாக ஹால்மார்க் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டிசைன் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவில் விருதை வென்றிருப்பது யார்? திரையில் பார்க்கலாம். கருப்பு வெள்ளை காலம் தொட்டு ஆட்டி படைக்கும் AI காலம் வரைக்கும் படைப்புகளின் வழியாக ஒரு சமூகம் உரையாடிக் கொண்டே இருக்கிறது. கால மாற்றத்திற்கு ஏற்ப இந்த துறையில் நிகழும் மாயா ஜாலங்களை கற்றுத் தேர்வதிலும் கற்பனை சக்தியிலும் வல்லவர்கள் நம் மாணவர்கள். ஹாலிவுட், பாலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரை அவர்களை உலகளாவிய கலைஞர்களாக உருவாக்குவதில் அசாத்திய சாதனையை படைத்து வரும் ஒரு கல்வி நிறுவனம். இதழியல் ஊடக படிப்புகள் தொடங்கி கேம் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனிமேஷன், VFX, போட்டோகிராஃபி, விளம்பரம், டிவி மற்றும் சினிமா தயாரிப்பு வரை அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம்.
சர்வதேச ஊடக நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப், திறமைகளை வெளிக்காட்ட ஒர்க் ஷாப், சமூக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான கலை கலாச்சார நிகழ்வுகள் என டிசைன் கம்யூனிகேஷன் துறையில் ஒப்பற்ற திறமையாளர்களாக மாணவர்களை தயார்படுத்தி வருகிறது இந்த கல்வி நிறுவனம். டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் விஷுவல் கம்யூனிகேஷன் துறைக்கு கற்றல் விருதுகள் 2025 ஹால்மார்க் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டிசைன் அண்ட் கம்யூனிகேஷன் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்ற டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் யூனிவர்சிட்டியின் அனிமேஷன் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் துறை தலைவர் டாக்டர் ஜி ஜீவலதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கற்றுக் கொடுப்பவர்களுக்கு நியூஸ் 18 கற்றல் விருதுகள் வழங்கும் இந்த விருதானது கற்போர்க்கும் கற்றோர்க்கும் கற்றுக் கொடுப்போருக்கும் மிகுந்த பெருமையையும் இதைப்போல் மென்மேன்ற விருதுகள் வாங்க வேண்டும் என்ற உத்வேகத்தையும் தருகிறது. மிக்க நன்றி. அதுவும் நம் உயர்கல்வி அமைச்சரிடம் வாங்கியது மிக்க பெருமை. At this juncture, I would like to thank our Honorable President, who is an incredible role model for all of us, who made us to achieve this by all his supports. எங்களது யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இந்த விருது வாங்கும் போது நாங்களே நினச்சோம் நம்ம வாங்கிட்டோம். பட் வாங்கினதுக்கு பேக் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எவ்ரிபடி அண்ட் வி ஹாவ் டைட் அப் வித் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். எங்களோட பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் என்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸோட மூவி ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஸ் அனுப்புகிறோம். ஆல் அனிமேஷன் ஸ்டூடியோஸ்க்கு இன்டர்ன்ஷிப் பெய்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் அனுப்புகிறோம். These will all made our student excel in their studies and into the jobs. I take this juncture to thank everybody for this award and especially to our President A.C. Arun Kumar sir. Thank you. Thanks. News 8. அடுத்ததாக பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் பிரிவில் விருதை வென்றிருப்பது யார்? திரை காட்டட்டும். தலைநகர் சென்னையில் மகளிர் கல்லூரிகளுக்கெல்லாம் தலைப்பிள்ளை. 1914ஆம் ஆண்டு ஒரே ஒரு வகுப்பறையுடன் தொடங்கப்பட்டு இன்று கல்வியின் கலங்கரை விளக்கம். வங்கக்கடல் நோக்கி வீற்றிருக்கும் சென்னையின் ராணி. சிங்க பெண்களை உருவாக்கி சிம்மாசனத்தில் ஏற்றி வரும் பெருமைமிகு அடையாளம்தான் ராணிமேரி கல்லூரி. 1987ஆம் ஆண்டு சுயாட்சி கல்லூரியாக உருவெடுத்த ராணிமேரி கல்லூரி பல ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் வளர்த்தெடுத்துள்ளது. பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்திலும் கைம்பெண்கள் பலர் இங்கு கல்வி பயின்று சமுதாய புரட்சிக்கு வித்திட்டிருக்கிறார்கள். பொருட்செல்வம் இல்லாத ஏழை எளிய நடுத்தர பெண்களுக்கும் நூற்றாண்டை கடந்து கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்கும் ராணிமேரி கல்லூரிக்கு கற்றல் விருதுகள் 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த கலை கல்லூரிக்கான விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெற்றுக் கொள்வதற்காக ராணிமேரி கல்லூரியின் முதல்வர் திருமிகு உமா மகேஸ்வரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஆயிரத்தி 1914ஆம் ஆண்டில் 33 மாணவியரோடு ஆரம்பிக்கப்பட்டது ராணிமேரி கல்லூரி. இன்று 110 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு 6000 மாணவியருக்கு பெண் கல்வி கொடுத்து பெண் கல்வி வரலாற்றில் ஒரு சாதனை படைத்திருக்கின்றது. அரசு கல்லூரிகள் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறனில் எந்த வகையிலும் செலுத்தவை அல்ல. அரசு கல்லூரி மாணவர்கள் வாய்ப்பும் களமும் தரப்பட்டால் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை என்பதை இந்த கற்றல் விருது எங்களுக்கு நிரூபித்திருக்கிறது. பொதுவாக அரசு கல்லூரிகளுக்கு பொதுவெளியிலேயோ அல்லது ஊடகத்திலேயோ
பெரிதளவும் அங்கீகாரம் இல்லை என்பது வருத்தமாக இருக்கும். அந்த வகையில் அரசு கல்லூரியான ராணிமேரி கல்லூரியை தேர்ந்தெடுத்து சிறந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான விருது பிரிவில் எங்களை அங்கீகரித்திருப்பதற்கு நியூஸ் 18 குழுமத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்றது நானாக இருந்தாலும் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், எங்களுக்கு இந்த சாதனை பெற காரணமாக இருந்த எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த விருதை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கரங்களால் பெற்றுக்கொள்வது மேலும் பெருமை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் சவுத் தமிழ்நாடு பிரிவில் விருது பெறக்கூடிய கல்லூரி எது? திரையில் பார்க்கலாம். அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்த கை கொடுத்து தூக்கிவிட முடியாத நிலையில் இருக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கெல்லாம் பொறியியல் படிப்பு கனவை நனவாக்குவதில் சத்தமே இல்லாமல் சாதனை படைக்கும் கல்வி நிறுவனம். பட்டாசும் தீப்பெட்டியும் தயாராகும் கந்தக மண்ணில் இருந்து கடந்த 30 ஆண்டு காலமாக கல்வி தீயை ஏற்றி ஏராளமான மாணவர்களின் கனவுகளை நனவாக்கி வரும் இக்கல்வி அறக்கட்டளை ஆண்டிற்கு குறைந்தது 5000 பொறியாளர்களை உருவாக்கி வருகிறது. தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற கல்வி நிறுவனம் தேசிய தர மதிப்பீட்டில் முன்னணி, சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள், கல்லூரி வாயிலாக 11 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கூகுள் தொடங்கி ஜோகோ வரை சர்வதேச நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு, இப்படி எண்ணற்ற வசதிகளை கிராமப்புற மாணவர்களுக்கு அட்சய பாத்திரமாய் அள்ளித்தந்து வருகிறது இக்கல்வி நிறுவனம். மதுரை சேது தொழில்நுட்ப கல்லூரிக்கு கற்றல் விருதுகள் 2025 தென் தமிழகத்தின் சிறந்த பொறியியல் கல்வி வழங்கும் நிறுவனத்திற்கான எக்ஸலன்ஸ் இன் இன்ஜினியரிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் சவுத் தமிழ்நாடு விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெற்றுக்கொள்ள சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மதுரை கல்லூரியின் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் திரு சீனி மொய்தீன் அவர்களையும், ஜாயிண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் திரு சீனி முகமது ஆலியார் மரைக்காயர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Good evening, everyone. On behalf of the management of Syed Institute of Technology, we would like to thank News 18 and the Minister of Higher Education for awarding this. அடுத்ததாக பெஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் சில்ட்ரன் பிரிவில் விருது பெறப்போவது யார்? திரையில் பார்க்கலாம். என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என ஔவையார் என்றிருந்தால் அபாகஸ் போன்ற கணினி முறையையும் கொண்டாடி இருப்பாரோ என்னவோ. பண்டைய மெசபடோமியா நாகரிகத்தில் இருந்து வந்த எண் கணித முறைகளில் ஒன்றான அபாகஸ் கல்வி குழந்தைகளின் எண்ண சிதறல்களை தடுத்து சிந்தனைகளை ஒன்று குவித்து அவர்களை அறிவாற்றல் மிக்கவர்களாய் மாற்றுகிறது. அப்படியான அபாகஸ் கல்வியை திறம்பட மாணவர்களுக்கு போதித்து வரும் ஒரு கல்வி நிறுவனம். செல்போன் என்ற அரக்கனால் சிக்குண்டு கிடக்கும் நம் குழந்தைகளை கணக்கும் இனிக்கும் என்ற வகையில் அவர்களை 5 மடங்கு வீரியத்துடன் தயார்படுத்தும் நிறுவனமாக இக்கல்வி நிறுவனம் திகழ்கிறது. கல்வியையோ கணக்கையோ விளையாட்டாக சொல்லித் தருவதைக் காட்டிலும் அதன் மூலம் அவர்களின் தன்னம்பிக்கையை, ஆளுமையை வளர்த்துக் கொள்ளும் அளவிலான பயிற்சிகளை என் நிறுவனம் மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது. தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக இந்த துறையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை திறமையாளர்களாக பட்டை தீட்டி வரும் இக்கல்வி நிறுவனம் அவர்தம் சாதனைக்காக எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்துள்ளனர்.
எண்ணங்களை ஒன்றாக்கி சிந்தையில் தெளிவை போதிக்கும் வித்தை அபாக்கஸ் வழியிலும் அறிவுறுத்தலாம் என்ற சேவையை வழங்கி வரும் SIP அபாக்கஸ் கல்வி நிறுவனத்திற்கு கற்றல் விருதுகள் 2025 பெஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராம் ஃபார் சில்ட்ரன் என்ற பிரிவில் விருது வழங்கி சிறப்பிப்பது பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெற்றுக்கொள்ள SIP அபாக்கஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சிபி சேகர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். And I'm so glad to receive this award from the Honorable Minister and the TV18 channel for giving this great award to all of. It's really my privilege to be here. And this award is really a testament to our great vision conceived by our founder, Mr. Dinesh. Is an ex-IITian in 22 years back. And it's really make a great impact on the children. And our vision is all about creating a significant impact in the children by providing a world-class abacus training. So when you talk about abacus, it's beyond maths. All of you know that. Maths is only an outcome of the training what we impart to the children. It's all about providing great skills for the children. We talk about concentration, memory, and listening skills. And these skills really make the child more confident, and they will accomplish really well in the academics. So we have accomplished this through our 4,000 plus teachers, and we have more than 1,000 franchisee centers all over India. And the passionate teachers and these franchisees made it possible because of the great level of commitment and passion from all of them. And that's really make it to a great achievement what we have. And the last one I just want to remember all of you is, if you look at the kind of evolving changes and the fast, rapid changes in this world, bringing our child or getting the right skills for the children at this age is very critical. And our skills are really going to be a great impact for the new generations coming up, and they can manage the changes very well and will help them to be really successful in their career and in academics. Thank you once again, TV18, for a great award giving to us this award. A great opportunity for us to receive from all of you. Thank you. முதற்கண் இந்த அவார்டை மாண்புமிகு அமைச்சர்கிட்ட வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பெரும் நன்றியை சொல்லணும். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். 22 வருஷம் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த ப்ரோக்ராமை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணியிருப்போம். அண்ட் ட்ரெயினான ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தோன்னா முத்தான குழந்தைங்களா இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ எங்களுக்கு என்ன இதாக இருக்குன்னா, இந்த பிளானட்டை அடுத்த ஜென்ரேஷன் கூடும்போது நல்ல குழந்தைங்களை உருவாக்கணும். அதான் நம்ம எல்லோரோட பொறுப்பு. அதில் ஒரு சிறு பங்கு SIP பக்கம் சாட்டிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அமைச்சருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கும் நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக தஞ்சாவூர் மண்டலத்தில் லீடிங் காலேஜஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பிரிவில் விருது வெல்லக்கூடிய கல்லூரி எது? திரையில் பார்க்கலாம். விடுதலை போராட்டத்தில் வீரத்தின் பங்களிப்பை அளவறியச் செய்தவர் அன்றைய மருதுபாண்டியர். கல்வி சேவையில் இன்று அறிவார்ந்த சேவையில் பங்களிப்பை அளவின்றி செய்து வருகிறது அவர் பெயரிலான ஒரு கல்வி நிறுவனம். 30வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இக்கல்வி நிறுவனம் வழக்கமான பாடப்பிரிவுகளை தாண்டி கால மாற்றத்திற்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தி வருகிறது. டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, செயற்கை நுண்ணறிவு, தடய அறிவியல் மற்றும் பாதுகாப்புத்துறை என வேலை வாய்ப்பும் தேவையும் அதிகம் உள்ள பாடப்பிரிவுகளை வல்லுநர்களின் உதவியோடு மாணவர்களுக்கு போதிப்பதோடு 10 பாடப்பிரிவுகளுக்கான உயர் ஆராய்ச்சி மையத்தையும் அமைத்துள்ளது இக்கல்லூரியின் கூடுதல் சிறப்பு.
170 மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சியை நிறைவு செய்துள்ளனர். பேராசிரியர்களின் ஆராய்ச்சி கட்டுரைகள் 30 புத்தகங்களாக வெளிவந்துள்ளன. ஆராய்ச்சி துறையின் மூலம் மாணவர்கள் தொழில் முனைவோராக உருவெடுத்துள்ளனர். இயற்கை விவசாயம் உள்ளிட்ட காளான், தேனீ, பாசி, அசோலா வளர்ப்புகளிலும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு மாணவர்களை தயார்படுத்தி வரும் தஞ்சை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மருதுபாண்டியர் கல்லூரிக்கு கற்றல் விருதுகள் 2025 தஞ்சை மண்டலத்தின் முன்னணி கலை, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்திற்கான விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெற்றுக்கொள்ள மருதுபாண்டி கல்லூரியின் செயலாளர் மற்றும் அறக்கட்டளையின் இயக்குனர் திரு கே மருதுபாண்டியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மிக இன்மையான தருணம். என் மாவட்ட அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கையில் இந்த விருதினை பெறுவது. நியூஸ் 18 தலைப்பு கற்றல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவோ தலைப்புகள் தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஏன் இந்த கற்றல் அப்படிங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நான் யோசித்தேன். நீங்கள் வந்த பிறகு எல்லா நிலையிலும் எல்லோரும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணத்தில் வைத்திருப்பார்களோ என்னவோ இந்த வார்த்தை, அந்த கற்றல் என்ற தலைப்பு. இங்கே மோகனன் ஐயா அவர்கள் இந்த தமிழ் சிறப்பு, தமிழை தொழில்நுட்பமாக்கி ஒரு இன்ஸ்டியூட்டை கோயம்புத்தூர் நடத்துவதாக சொன்னார்கள். அவர்கள் முதல் பரிசை வாங்கினார்கள். இங்கே அவர்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நான் செப்டம்பரில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் டென்மார்க்கு சென்றிருந்தேன். அங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாரம் ஒரு முறை அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பள்ளியை வாடகைக்கு எடுத்து அங்கே இருக்கும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். வி ஆர் ஆல் பிளஸ்ட். நாம் எப்படி கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நமக்கு எப்படிப்பட்ட வசதிகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் கற்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே இருக்கும் தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்காக நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். அவர்களிடம் நான் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன். என்ன உத்தரவாதம் என்றால், உயர்கல்வியில் உங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு வேண்டுமானாலும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று. அதை இங்கு உங்கள் அத்தனை பேர் மத்தியிலும் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஐயா மோகன்குமார், ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்று இருக்கும் டிவி சேனல் டிவி 18, இவர்கள் எல்லாருமே இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ் படிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவிட வேண்டுகிறேன். எங்கள் கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்றாலும் நாங்கள் பயோசயின்ஸில் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்று மண் எந்த அளவுக்கு இருக்கிறது, மண் கெட்டுவிட்டது, விவசாயம் மாறிவிட்டது, எல்லாம் கெமிக்கல்ஸ் மயமாகிவிட்டது. அந்த ஒரே காரணத்திற்காக கடந்த 2 ஆண்டு காலமாக கடற்கரையில் ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறிலே நான் தொடர்ச்சியாக டிராவல் செய்து அங்கு இருக்கக்கூடிய கடல் வளத்தை பயன்படுத்தி, கப்பா பைக்கஸ் என்று ஒன்று சொல்லுவார்கள், சீவீட், அதை பயன்படுத்தி அதிலிருந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ் தயார் செய்து அதை மிக குறைவான விலைகளுக்கு என் மண்ணை சார்ந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று என் பயோசயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே இது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே உதவிகளை செய்யலாம். அப்பொழுது நாம் நஞ்சில்லா உணவை உண்பதற்கான வாய்ப்பு நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னை ஈன்றெடுத்த என் பெற்றோருக்கும், என்னை வளர்த்து ஆளாக்கிய என் கிராமமான அத்திவெட்டிக்கும், டிவி சேனலுக்கும், ஐயா உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு பாராட்டுகிறேன். அடுத்ததாக சிறந்த பேராசிரியர் யார், திரையில் பார்க்கலாம்.
நல்லார் ஒருவர் உளரேல் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க அடிப்படை வசதிகள் சென்று சேராத மலைவாழ் மக்களுக்கு கல்வியையும் கணினியையும் கொண்டு சேர்க்கும் உன்னத பணி. எட்டா கனியையும் எட்ட வைக்க ஏணியாக தன்னை மாற்றிக்கொண்ட இவர் அண்ணாமலை பல்கலையில் கணினி தகவல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர். இவர் செய்த உதவிகளோ எண்ணில் அடங்காதவை. மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களிடத்தில் முழுமையாக கொண்டு சேர்த்து அந்த மாணவர்களின் வாழ்வில் ஜெயத்தை கொடுத்த பேராசிரியர் ஜெயப்பிரகாஷ். பள்ளியோ கல்லூரியோ இடைநிற்றல் இல்லாது கல்வியை தொடர வேண்டும் என்பதை தன் கடமையாக செய்து வரும் இவர் பின்தங்கிய மாணவர்களை மருத்துவம், பொறியியல், விவசாயம், முனைவர், ஆசிரியர் என உச்சாணி கொம்பில் ஏற்றி அழகு பார்த்த அன்பின் ஆசா. இவருக்கு கற்றல் விருதுகள் 2025 விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெறுவதற்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கே ஜெயப்பிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு என மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இந்த அவார்டை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் கையால் பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா கல்வி பணி இல்லாமல் எண்ணற்ற சமுதாய பணிகளை நாங்கள் நிறைய மேற்கொண்டுட்டு வர்றோம். அது ஒரு அமைப்பாக டெஸ்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கியிருக்கோம், ட்ரைபல் எம்பவர்மெண்ட் த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்ட்டு. அதன் மூலம் எண்ணற்ற மலைவாழ் மக்களுக்கு நாங்கள் நிறைய சேவைகள் பண்ணிட்டு வர்றோம். இதுவரை 300க்கும் மேற்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு இலவச கணினி பயிற்சியும் 20க்கும் மேற்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு உயர்கல்வி, அதாவது MPBS, BE, அக்ரி, தென் பிஎட் படிக்கிற பெண்களுக்கு எண்ணற்ற சேவைகள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 50க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் பழங்குடியின பள்ளிகளுக்கு எண்ணற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேவைகளை பண்ணி கொடுத்துருக்கோம். 30க்கும் மேற்பட்ட மலைவாழ் பெண்களுக்கு இலவச தையற் பயிற்சி கொடுத்துருக்கோம். 5க்கும் மேற்பட்ட பழங்குடியின நரிக்குறவர் பெண்களுக்கு அவங்க குடும்பத்தோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவிகள் பண்ணியிருக்கோம். வாய்ப்பளித்த நியூஸ் 18 சேனலுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த விருது பெஸ்ட் லீடர்ஷிப் இன் கம்யூனிகேஷன் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் பிரிவில் விருதை வென்றிருப்பது யார்? திரையில் பார்க்கலாம். எராஸ்மஸ் பல்கலைக்கழகம் கனடாவின் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவி, தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஊடக அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர், C4D ஆய்வகத்தின் ஒருங்கிணைப்பாளரான சுனிதா டான்பாஸ்கோ நகர்ப்புற நிர்வாகத்தை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் நகர்ப்புற மீள் குடியேற்றத்தினால் ஏற்படும் தாக்கங்களை ஆராய்ந்து நகர்ப்புற திட்டமிடலுக்கான பரிந்துரைகளை வழங்கும் இவர் நகர்ப்புற ஏழை பெண்களின் அனுபவங்களை விவரிக்கும் நாங்களும் நகர்ப்புற பெண்கள் போன்ற ஆவண படங்களை உருவாக்கி இருப்பது இவரின் கூடுதல் சிறப்பம்சம். தகவல் தொடர்பு துறையின் மூலம் நகர்ப்புற ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். பாலின சமத்துவம், நகர்ப்புற மேம்பாடு போன்ற சர்வதேச திட்டங்களுக்கு தலைமை தாங்கி வரும் சுனிதா நகர்ப்புற ஏழை எளியவர்களுடன் இணைந்து அவர்களுக்கான தீர்வுகளை காண்பதில் இவரது ஆய்வகம் முக்கிய பங்காற்றி வருகிறது. நகர்ப்புற வளர்ச்சிக்கு வித்திட்டு வரும் இவருக்கு கற்றல் விருதுகள் 2025ஆம் ஆண்டிற்கான பெஸ்ட் லீடர்ஷிப் இன் கம்யூனிகேஷன் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெற்றுக்கொள்ள அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் திருமிகு சுனிதா டான்பாஸ்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
First of all, I would thank, as a media educator, எனக்கு ஒரு media houseலேருந்து ஒரு recognition வந்தது. I'm very, very happy. Again, I'm very, very thankful for this award. I actually come from this C40 Urban Living Lab, where we use technology. But the media technology is not only for entertainment and information, but also for development. So this is the first of the kind lab which was established in an institute in Tamil Nadu. So I'm very, very happy to be part of it. And also, இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது மற்ற எல்லாத்தையும் நம்ம விட முடியாது. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியோட அவார்ட் தான். ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி டு டெல் யூ தட் ஆல் த என்டிவர்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் என்டிவர்ஸ் எங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை கொலீக்ஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மாஸ்டர் மைண்ட்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜி பிரிவில் விருதை வென்றிருப்பது யார்? திரையில் பார்க்கலாம். இந்த உலகை மாற்ற வல்ல சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்றார் மாபெரும் தலைவரான நெல்சன் மண்டேலா. உலகையே உள்ளங்கைக்குள் சுருக்கித் தரும் கணினி அறிவியலின் தலை சிறந்த கல்வியை சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்ற நிலையை அடியோடு மாற்றியுள்ளது இந்த கல்வி நிறுவனம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு அசாத்திய மாற்றம். அந்த மாற்றத்தின் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு உலகளாவிய கணினி அறிவியல் கல்வியை மாணவர்களின் உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து மேஜிக் மைண்டாக திகழும் ஒரு கல்வி நிறுவனம்தான் இது. சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், பிளாக் செயின், டேட்டா சயின்ஸ் உள்ளிட்ட துறைகளில் வல்லுநர்களை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய பாடத்திட்டங்கள், சர்வதேச தரத்திலான ஆய்வகங்கள், பெரு நிறுவனங்களுடன் தொழிற்பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புக்கான ஒப்பந்தம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் மாணவர்களை தொழில் முனைவோராக்கும் உன்னத முயற்சி என கணினி அறிவியல் துறையின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடும் ஒரு கல்வி நிறுவனத்திற்கான விருது. டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் துறைக்கு கற்றல் விருதுகள் 2025 மாஸ்டர் மைண்ட்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி என்ற பிரிவில் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெறுவதற்காக டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டியின் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் துறை தலைவர் திருமிகு எஸ் கீதா அவர்களையும் பல்கலைக்கழக கூடுதல் பதிவாளர் டாக்டர் வி சிரில்ராஜ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். With the blessings of Almighty, we are here. My sincere thanks to News 18 channel and Honorable Minister. Small quote of APJ Abdul Kalam. I am a sincere person who always listens to Abdul Kalam. You have to dream before your dream can come true. Without the dream, we could not be stand over here. The man make us to dream to explore the new technology into our curriculum is our Honorable President, Engineer A.C.S. Arun Kumar. Without his support, we would not be here. Without your constant motivation, we could not make it a new gen technologies into our curriculum. Really, my humble thanks to our faculty members who are always coordinating with us to bring out the new technologies. And my dear students, they are the one making us to strive well to excel in the field of computer science and engineering domain. Thank you. Once again, I record my sincere thanks to News 18 channel. Actually, the innovation behind our successes, every now and then we used to update our syllabus and then curriculum. Every 2 years we update our syllabus and curriculum. And then not only the syllabus and curriculum, all those syllabus and curriculum are supported, designed by industry giants like IBM, Cisco. So they give, what is the technology that they take it for another 5-10 years. So based on their foresight, we follow, we design our syllabus and then curriculum. And then the updatement in the software and then the hardware. As Madam said, our President A.C.S. Arun Kumar, actually he gave an order to us. None of the system in our
computer science department should be more than 2 years. So all our systems are I9 and then I7. So this is the way. And then very recently, in fact, we had seen the DeepSeek Chinese AI system, where when we gave that detail to our sir, immediately he said, why don't we resemble similar such facility there in our department, so that our students will learn that art of doing experiments with the AI. So immediately we ordered 50 numbers of the high-end computers with the NVIDIA card, the same what DeepSeek has got. So this is the type of support. And then not only that, so we have to know where exactly we stand internationally with respect to these. So that's why we have gone for international accreditation also. So recently we have done ABET accreditation. So this is the way, we are trying to update ourselves at par with all the developments. So all the encouragement and then the support comes from our chairman, A.C.S. Shanmugam sir, as well as our beloved president sir. And then the team effort headed by Dr. Geeta and then the other faculty members. So thanks a lot to News 18 for such a wonderful recognition, as well as to our beloved Higher Education Minister sir, and then the officials of the News 18. Thanks a lot. அடுத்ததாக பெஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் கொங்கு ரீஜியன் பிரிவில் விருது வெல்லக்கூடிய கல்வி நிறுவனம் எது? திரையில் பார்க்கலாம். பற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் வழி நின்று கல்வி சேவையை வழங்கி வரும் நிறுவனம் கொங்கு மண்டலத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டா கனியாக இருக்கும் கல்வியை உள்ளங்கையில் அள்ளித்தரும் அட்சய பாத்திரமாக திகழும் இந்த நிறுவனம் தனது வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பள்ளி கல்வி தொடங்கி கலை அறிவியல் கல்லூரி, கல்வியியல், பார்மசி, நர்சிங், பொறியியல் கல்லூரி வரை அனைத்து துறையிலும் வல்லவர்களை உருவாக்கி வரும் ஒரு கல்வி நிறுவனம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வகையிலான பயிற்சிகள், சர்வதேச நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள், திறமைகளை கண்டறிய கலை கலாச்சார நிகழ்வுகள், சமூகத்தோடு இயைந்து இயங்கிட போதிய போதனைகள் என கொங்கு மண்டலத்தில் மாணவர்களை மணிமணியாக தயாராக்கி வரும் கல்வி நிறுவனங்களில் தனித்துவத்தோடு திகழ்ந்து வருகிறது திருப்பூர் சசூரி கல்வி நிறுவனங்கள். இந்நிறுவனத்திற்கு கற்றல் விருதுகள் 2025 கொங்கு மண்டலத்தில் சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்றுள்ள சசூரி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் திருப்பூர் கல்லூரியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு A.M. கந்தசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் ஒரு பனியன் ஏற்றுமதியாளர். நியூஸ் 18 அவர் கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்களிடம் பரிசு பெறுவது பெருமை அடைகிறேன். நான் எங்கள் கல்லூரியிலிருந்து செல்லும் மாணவர்கள் வேலை வாங்கி கொடுப்பது ஒரு கடமை. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம் தமிழ்நாட்டில் உருவாகின்ற தொழில் முனைவோர்கள், தொழில்துறையில் வருபவர்கள் 10ல் ஒருவராவது எங்கள் கல்லூரியிலிருந்து வருபவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதுதான் எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குது. இந்த துறையில் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நியூஸ் 18 மற்றும் கல்வி அமைச்சர் திரு செலியன் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக பெஸ்ட் டிசைன் காலேஜ் இன் தமிழ்நாடு பிரிவில் விருதை வென்றிருப்பது யார் என்பதை திரையில் பார்க்கலாம். கல்லிலே கலைவண்ணம் கண்டார், கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் என கல்லோ மண்ணோ இரும்போ தங்கமோ
கலைகளுக்கு பெயர் போன தமிழ் மண்ணில் இருந்து உலகெங்கும் விரவிக் கிடக்கிறார்கள் டிசைனர்கள். ஆம், அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் எல்லாவற்றுக்குமான அடிப்படை வடிவத்தை வித்தியாசமான கலை நுணுக்கத்தோடு கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு ட்ரெண்டிங்கான வைரலான டிசைனாக மாற்றித் தருவதில் வல்லவர்களை உருவாக்கி வருகிறது இந்த கல்வி நிறுவனம். எல்லையற்ற கற்பனை வெளியில் எல்லாவற்றுக்குமான உருவத்தை உருவாக்கும் கலைஞர்களை எந்த கல்லூரி புடம்போட்டு தயாரிக்கிறது என்றால் அது மிகையல்ல. ஐடியாதான் உலகை ஆளும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஐடியா 25 என்ற கண்காட்சியை நடத்தி பல தொழில் முனைவோருக்கு ஊக்கமளித்த இந்த கல்வி நிறுவனம் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான டிசைனர்களை அர்ப்பணித்து வருகிறது. இக்கல்லூரி மாணவர்கள் பயணிப்பவர்கள் அல்ல, பாதையை உருவாக்குபவர்கள். திறமைசார் அனுபவம் என்றும் எங்கும் கை கொடுக்கும் என்பதை கற்றுணரும் வாய்ப்பை இந்த நிறுவனம் தெளிவோடு வழங்குகிறது. கோடுகளோ கோட்டையோ ஒரு புள்ளியில் இருந்துதான் எதுவும் தொடங்குகிறது. ஆம், இந்த கல்வி நிறுவனமும் புள்ளியில் இருந்துதான் புரட்சியை தொடங்குகிறது. டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் கல்வி நிறுவனத்திற்கு கற்றல் விருதுகள் 2025 பெஸ்ட் டிசைன் காலேஜ் இன் தமிழ்நாடு என்ற பிரிவில் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்றுள்ள டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் கல்வி நிறுவனத்தின் தலைவர் திரு ARR ராம்நாத் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம பார்த்துட்ருக்கிற பயன்படுத்துகிற எல்லாமே டிசைனில் உருவானது அப்படின்ற ஒரு பெருமிதத்தோட டிசைனுக்காக ஆரம்பித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு காலேஜ் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். அதுக்கு 2020 ஆரம்பித்த இந்த கல்லூரிக்கு ஒரு 5 வருஷத்தில் எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அப்படின்றத அப்படி எடுத்துக்கிறேன். இதை நியூஸ் 18 கொடுத்துருக்குற இந்த விருதை. இதை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்டேருந்து வாங்குறது எப்படி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, தமிழகம் எந்த அளவுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது இதுக்காக டைம் கொடுத்து எல்லா கல்லூரிகளையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ரெகனைசேஷனை பண்ணிட்டு இருக்கிற நியூஸ் 18 சேனலுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பெஸ்ட் டீச்சர் பிரிவில் விருது வெல்லப்போவது யார்? திரையில் பார்க்கலாம். சமுதாயத்துக்காய் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் 1000 உண்டு வரலாற்று. சமகாலத்தில் நம்மோடு வாழும் அன்னை தெரேசாக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சமூகத்தை நெறிப்படுத்த கல்வி ஒன்றே ஆயுதம், கல்வியை நெறிப்படுத்த தொடர் முயற்சி ஒன்றே அவசியம் என தேடி தேடி மாணவர்களை கண்டடைவதும் அவர்களுக்கு கல்வி எனும் அரிய வரத்தை அள்ளித்தரும் அருட்சகோதரியே செலின் அகஸ்டின் மேரி. ஆசிரியராய் கல்வியை போதித்து அன்னையாய் அன்பை அள்ளி தந்து கொரோனா காலத்தில் அன்னபூரணியாய் அன்னமிட்டு கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று தர்மபுரியை தாய்மண்ணாக கொண்டிருந்தால் எல்லையின்றி ஆதரவு கரத்தை எந்நாளும் நீட்டும் சேலத்து அன்னை தெரேசா. அருட்சகோதரி செலின் அகஸ்டின் மேரி அவர்களுக்கு கற்றல் விருதுகள் 2025 விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்றிருக்கும் சேலம் மாவட்டம் வேடுகத்தம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் திருமிகு AS செலினா அகஸ்டின் மேரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தடைகளை தாண்டி வரும் புது பார்வை பெற வேண்டும். இந்த விருதை பெற்றதில் ரொம்ப சந்தோஷம். அதுவும்
ஐயா கரத்தில் பெற்றதில் மிக மிக சந்தோஷம். நியூஸ் 18க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்தேன். ஆனால் இது வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சிஸ்டராக இருந்து என்னை வந்து என் உடல்நிலையினால் கண்டிப்பாக இனி சேவை செய்ய முடியாதுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் தடைகள் படிக்கெல்லாம் மாறுது ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு. எப்பயுமே மனதை துவண்டு விடக்கூடாது. வெளியில் வந்தோம் அப்படின்னாலும் தொடர்ந்து செய்யணுன்றதுக்காக தெருவில் இருக்க குழந்தைகள், அனாதை குழந்தைகள், அவங்கள எல்லாரையும் என்னுடைய சேலரியை வச்சு செஞ்சிட்ருக்கேன். இங்கே டாக்டர் செந்தில்னு பிஎம்ஹெச்லேருந்து, அதாவது விநாயகர் மிஷன்லேருந்து வந்தார். அந்த நிறுவனம் எங்களுக்கு ஒரு 20 குழந்தைங்கள வளர்த்திருக்காங்க. இந்த 30 ஆண்டுகளில் நிறைய குழந்தைங்களை எடுத்து வளர்த்திருக்கேன். ஏறக்குறைய 1000க்கு மேலே அந்த குழந்தைகள் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து சொத்தை வாங்கிட்டு வந்து சர்ச்சுன்னு வெளியே அனுப்பினாலும், பல நோய்கள் 14 சர்ஜரிஸ் ஆனாலும், இப்பயும் டயாலிசிஸில் இருக்கேன். இருந்தாலும் கடவுள் கிருபையில் கடைசி மூச்சு வரை கல்விக்கு உதவி புரிவேன் அப்படின்னு உங்கள் எல்லாருனாலையும் இன்னும் நான் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிறேன். என்றைக்குமே தோண்டு போயிடாதீங்க. இப்போ இந்த பாப்பாவெல்லாம் கூட என்கிட்ட 1.5 வயசில் இருந்திருக்காங்க. அவங்களே கூட அவங்கள பற்றி சொல்லலாம். நான் 2004 நான் 1.5 வயசில் நான் இங்கே வந்தேன் ஹோம்க்கு. எல்லாம் ஃபேமிலி எல்லாம் செப்ரேட் ஆகிட்டாங்க. யாரும் எந்த இதுவுமே என்னை வளர்க்குறதுக்கு முன் வரல. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அம்மாட்ட தான் வந்து சேர்த்துனாங்க. சேர்த்துறப்ப நான் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தேன். யாருமே எனக்கு ஒரு அஃபெக்ஷனோ லவ்வோ எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் இவங்க வந்து எனக்கு இன்ன வரைக்கும் லவ், சப்போர்ட், எல்லாமே எஜுகேஷன் எல்லாமே கொடுத்து இந்த நிலைமைக்கு நான் வந்து நிற்கிறேன்னா எல்லாமே காரணம் அவங்க தான். அண்ட் நவ் இப்போ நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இப்போ பிஎட் முடிக்க போகிறேன். அண்ட் மல்டிமீடியாவும் முடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நியூஸ் 18. தேங்க்யூ ஸோ மச். பல நிறுவனங்கள் இருந்தீங்க. எங்களை மாதிரி எடுக்கக்கூடிய ஸ்ட்ரீட்லேருந்து எடுக்கக்கூடிய அனாதை குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சிட்ருப்பீங்க. முடிந்தால் எங்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உதவி செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக பெஸ்ட் விமென்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் இன் கொங்கு ரீஜன் பிரிவில் விருதை வென்றிருப்பது யார் என்பதை திரையில் பார்க்கலாம். ஒருவரிடமிருந்து எடுக்கவே முடியாத செல்வம் எனில் அது கல்விதான். அதுவும் பெண் கல்வி சமுதாய சீர்திருத்தத்தின் முதல் படி. தனி மனுஷியாக தொடங்கி குடும்பம், சமூகம், மாநிலம், நாடு என உலகெங்கும் தடம் பதிக்கவும் வரலாற்றை மாற்றி எழுதவும் பெண் கல்வி இன்றியமையாத ஒன்றாக மாறியிருக்கிறது. வசதி வாய்ப்புகள் முழுவதும் சென்று சேராத பெண்களுக்கான கல்வியை சாத்தியப்படுத்துவதன் மூலம் இந்த சமூக மாற்றத்திற்கும் சத்தமில்லாமல் அடித்தளம் அமைத்து வருகிறது இந்த கல்வி நிறுவனம். தரமான கல்விக்கும் உள்கட்டமைப்புக்கும் சமரசம் ஏதுமின்றி சிறந்த கல்வி நிறுவனத்திற்கான தரச் சான்றுகளை பெற்று குவித்திருக்கிறது. கல்வியிலும் விளையாட்டிலும் தங்கப் பதக்கங்களை அள்ளி குவிக்கும் மாணவிகள் கல்லூரி வளாகத்திலேயே போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் பயிற்சி மையம், முன்னணி நிறுவனங்களுடன் வேலை வாய்ப்பிற்கான ஒப்பந்தம், பாதுகாப்பான விடுதி வசதி, பேருந்து, மருத்துவ வசதிகள் என கொங்கு பகுதி மாணவர்களின் கல்வி கனவுகளை நிறைவேற்றி வரும் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவன குழுமத்திற்கு கற்றல் விருதுகள் 2025 கொங்கு பகுதியில் உயர்கல்விக்கான சிறந்த மகளிர் கல்வி நிறுவனத்திற்கான விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை பெறுவதற்காக சுவாமி விவேகானந்தா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் புரொஃபசர் SK ராஜ்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எங்களது விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் 92வது ஆண்டு வெறும் 64 மாணவிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரியானது
தற்பொழுது 23,000 மாணவிகள் படிக்கக்கூடிய கல்லூரிகளாக வளர்ந்திருக்கிறது. இத்தனைக்கும் உறுதுணையாக எப்பொழுதும் ஆதாரமாக இருப்பவர் எங்களுடைய கல்லூரியின் நிறுவனர், தலைவர் மற்றும் செயலாளர் திரு மு. கருணாநிதி ஐயா அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த விருதிற்கு ஆதாரமாக இருக்கும் 2 லட்சத்திற்கும் மேல் எங்கள் கல்லூரியில் இருந்து பட்டம் பெற்று சென்ற மாணவிகள் அனைவருக்கும் இந்த விருதினை எங்கள் கல்லூரியின் சார்பாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரியை இந்த விருதிற்கு தேர்வு செய்த நியூஸ் 18 அவர்களுக்கும் ஐயா உயர்கல்வி அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் இந்த விருதினை பெற்றதில் மிகவும் பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பெஸ்ட் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் பிரிவில் விருது வெல்லப்போவது யார்? திரையில் பார்க்கலாம். இளைஞர்களை தாருங்கள், தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். கல்வி கனவோடு இருக்கும் ஒவ்வொரு இளைஞர்களையும் எங்களிடம் கொடுங்கள், அவர்களையே நாளைய தேசமாக மாற்றி காட்டுகிறோம் என ஆனந்தமாய் அழைக்கிறது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன். வறுமையின் காரணமாக கல்வி எனும் நம்பிக்கையின் கையை எந்நாளும் விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தின்பால் 13 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அமைப்புதான் ஆனந்தம். ஆனந்தம் செல்வக்குமார் 1,20,000 மாணவர்கள் இளைஞர்களிடம் கல்விக்கான முக்கியத்துவம் குறித்து பேசியிருக்கிறார். முறையான தேர்வுகள் மூலம் உரிய மாணவர்களை தெரிவு செய்து இதுவரை ஆனந்தம் அமைப்பு உயர்கல்விக்கு அனுப்பிய மாணவர்களின் எண்ணிக்கை 1000ஐ தொட இருக்கிறது. இது இன்னும் பல ஆயிரங்களை தாண்டும் என்பதற்கு சான்று. இவர்களின் முழக்கமான கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றும் சக்தி உண்டு. ஆம், அந்த சக்தி ஆனந்தம் அமைப்பு வழியாகவும் உண்டு என்பதை நிரூபித்த ஆனந்தம் செல்வக்குமாருக்கு கற்றல் விருதுகள் 2025 விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்றுள்ள ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த கற்றல் விருது 2025 ஆனந்தம் அமைப்புக்காக தேர்வு செய்த நியூஸ் 18 தமிழ்நாடுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நம்முடைய ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா அளவில் ஹையர் எஜுகேஷன் ஜிஆர்னு சொல்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவில் 28% இருக்கும்போது 28.4% இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 47% அப்படிங்கிற உயரிய எண்ணிக்கை அடைஞ்சிருக்கும். வி ஆர் ஆல்வேஸ் தமிழ்நாடு வந்து ஹையர் எஜுகேஷனில் டாப்பாக இருக்குது. பல்வேறு நல்ல திட்டங்களை தமிழக அரசு பெண்களுக்கும் ஆண்களுக்குமான திட்டங்களை முன்மொழிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இன்னமும் +2க்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் சில ஆயிரம் மாணவர்கள் படிப்பை கைவிடக்கூடிய பல்வேறு சிக்கலும் சூழலும் இருக்க தான் செய்யுது. நம்முடைய ஆனந்தம்ல +2க்கு அப்புறம் உயர்கல்வியை தொடர முடியாத கிராமப்புற மாணவர்களை முறைப்படி கண்டறிந்து அவர்களின் முழு கல்வி செலவையும் ஏற்று உயர்கல்வி வழங்குற ஒரு பணியை பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு 5000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் வருது. அதை ஃபஸ்ட்டு டெலிஃபோனிக் இன்டர்வியூ பண்ணுறோம். டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் டிசர்விங்னா ஸ்பாட் வெரிஃபை பண்ணுறோம் சர்ப்ரைஸாக. ஸ்பாட் வெரிஃபிகேஷன்லையும் டிசர்விங்னா அவங்கள சென்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கூப்பிட்றோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணுற மாணவர்களை யார் எடுக்கிறோமோ உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், கோ கரிக்குலர், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் அதை பண்ணுறோம். கடந்த ஆண்டு வரைக்கும் 984 ஸ்டூடெண்ட், 41 பேர் MBBS, 363 பேர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், லா, பேராமெடிக்கல், சிஎன் வெவ்வேறு கோர்ஸில் 984 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அடிப்படையில் எடுக்கிறோன்னா, பொருளாதார ரீதியாக மிக மிக பின்தங்கிய மாணவர்கள், அதாவது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலன்னா படிப்பை கைவிட்டுருவாங்களா அப்படிங்கிற குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள், ரொம்ப குறிப்பாக +2 வரை அரசு பள்ளியில் படித்தவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், இந்த மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து இதை எடுக்கிறோம். வெறும் படிப்புக்கான பணம் மட்டும் கொடுக்கறதில்ல. ஆனந்தமுடைய நோக்கம் அப்படிங்கிறது வெறும் கிராஜுவேட்டை உருவாக்குறதில்ல, அதுக்கான வாழ்வியல் கல்விக்கான சிலபஸ் ஃபார்ம் பண்ணி தொடர்ச்சியாக அவங்களுக்கான வாழ்வியல் கல்விகள், அடுத்த தலைமுறை மாணவர்கள் வாழ்வின் சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும், அவங்க இன்னர் லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணணும், சமூக பொறுப்பு மிக்க அடுத்த தலைமுறையாக உருவாகணுன்ற அடிப்படையில் அவங்களுக்கான தொடர்ச்சியான வாழ்க்கை கல்வியும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மென்டார் அசைன் பண்ணி இந்த மென்டார் அவங்க கூட தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக, கேரிங்காக, அரவணைப்பாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம்.
படித்து முடித்த மாணவர்கள் இன்னைக்கு தமிழக அரசுடைய பல்வேறு பணிகளில் 984 ஸ்டூடெண்ட்ஸில் 551 ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. 14 பேர் தமிழக மத்திய அரசு மாநில அரசினுடைய உயர் பொறுப்புகளில் இருக்காங்க. இன்னைக்கு IBM, அசென்சர், இன்ஃபோசிஸ்னு முன்னணி நிறுவனங்களில் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு வரும்போது அப்படியே அது IAS ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னாரு. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீட்டில் 9 பேர் வாழறாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக. அங்கேருந்து ஒரு அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தார். நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இன்ஜினியரிங் படித்து 2 வருஷம் ஒர்க் பண்ணி குடும்பத்தினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு பண்ணிட்டு மேலே போகணுன்னாரு. அதேமாதிரி 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சார், 2 வருஷம் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது UPSC TNPSCக்காக தயார் பண்ணார். இன்றைக்கி தமிழக அரசு நடத்திய சிறைத்துறை தேர்வில் 15,000 பேர் தேர்வு எழுதியில் 2வது ரேங்காக வந்து புழல் ஜெயினுடைய அசிஸ்டன்ட் ஜெயிலர் தம்பி குணாநிதி ஆனந்தனுடைய மாணவர் என்பது பெருமை. இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் குத்தகைக்கு நிலம் கொடுக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு சொன்ன விவசாயி கூலி தொழிலாளர் மகன் அதே மாவட்டத்துடைய விவசாயத்தினுடைய அதிகாரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் திருவாரூரில் இருக்கார். இப்படி பல்வேறு கிராமப்புற மாணவர்கள் சாதிக்கணுங்கிற வெறியோட ஆனால் பொருளாதாரம் மட்டும் தடையாக இருக்கின்ற மாணவர்கள் முறைப்படி கண்டறிந்து அவர்களுக்கான முழு கல்வி செல்லும் ஏற்று உயர்கல்வி வழங்குகிறது நம்முடைய ஆனந்தம். இதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள். நான் எங்கேருந்தோ யாரோ பெற்ற பிள்ளைகள் கண்ணுக்கே தெரியாது, ஆனந்தம் சரியாக பண்ணுதுன்னு நம்பிக்கையோட 5 பேர் படிக்க வைக்கிறேன், 10 பேர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு வர டோனர்ஸ், பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆனந்தனுடைய செயல்பாடை பார்த்துட்டு நான் கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீ சீட் கொடுக்குறோம் அப்படின்னு வராங்க. அப்படி பின்னணியிலேருந்து செயல்படுற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விருதை சமர்ப்பிக்கிறோம். மறுபடியும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு எங்களுடைய நன்றிகள். வணக்கம். அடுத்ததாக த கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன் அலைடு ஹெல்த் எஜுகேஷன் பிரிவில் விருதை வெல்லக்கூடிய கல்லூரி எது? திரையில் பார்க்கலாம். மருத்துவ சுற்றுலா தொடங்கி உயிர்காக்கும் உன்னத மருத்துவம் வரை அனைத்து தரப்பினருக்குமான சேவையை உரிய முறையில் வழங்கி வருவதற்கான காரணம் மருத்துவ படிப்பை தாண்டி சக மருத்துவ படிப்புகளுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுவதே. அந்த வகையில் அலைட் ஹெல்த் சயின்ஸ் எனப்படும் அனைத்து துறை மருத்துவ தொடர்புடைய படிப்புகளை உலகளாவிய தரத்தையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். டயாலிசிஸ், அவசரகால சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மைய தொழில்நுட்பம், மயக்கவியல் என அனைத்து பிரிவிலும் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளை, ஆராய்ச்சி படிப்புகளை முடித்த மருத்துவத்துறையின் உச்சபட்ச வல்லுநர்களை கொண்டு வழங்கி வருகிறது எந்த கல்வி நிறுவனம். சர்வதேச தரத்திலான ஆய்வகம், ஆராய்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு, பல்நோக்கு மருத்துவமனைகளில் பயிற்சி என இத்துறையில் திறமை வாய்ந்தவர்களை உருவாக்கி வருகிறது டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் அலைட் ஹெல்த் சயின்ஸ் துறை. இத்துறைக்கு கற்றல் விருதுகள் 2025 தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் பிரிவில் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்றுள்ள டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டியின் ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸின் முதல்வர் டாக்டர் வி கல்பனா தேவி அவர்களையும் கூடுதல் முதல்வர் டாக்டர் திருமிகு நித்யா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். We, Faculty of Allied Health Science of Dr. MGR Educational and Research Institute, we feel so privileged and honored to receive this prestigious award. Faculty of Allied Health Science was started in the year 2017 and now we are into the 8th year. So far, nearly 2,800 students have been graduated. We wholeheartedly thank News 18 channel for recognizing her hard work and efforts. I also thank our management, our Honorable President, Engineer Arun Kumar Sir, who has provided us with all support and who has provided us with this platform. I dedicate this award to all my faculty members and students. Thank you one and all. அடுத்ததாக அன்ரைவல் எக்ஸலன்ஸ் இன் பிசியோதெரபி சயின்ஸ் பிரிவில் விருதை வெல்லப்போவது யார்? திரையில் பார்க்கலாம்.
இயன்முறை மருத்துவ கல்வி அவசரத்தின் பின்னால் அவசரமாகவே ஓடும் நம் வாழ்க்கை முறையில் பிசியோதெரப்பி எனும் இயன்முறை மருத்துவத்தின் தேவையை கடந்த கால் நூற்றாண்டாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஒரு உன்னத நிறுவனம். முடநீக்கியல் மருத்துவம் தொடங்கி நரம்பியல், கார்டியோ வாஸ்குலர், பல்மனரி பிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பி, பீரியாட்ரிக்ஸ், கைனகாலஜி துறைகளில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளை வழங்கி வருகிறது இக்கல்வி நிறுவனம். பிசியோதெரப்பி துறையில் 42 ஆராய்ச்சிகள், சர்வதேச மருத்துவ ஆய்வு முடிவு இதழ்களில் 400க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள், மேற்கண்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவ பணியாளர்களை உருவாக்கிட தரம் வாய்ந்த வல்லுநர்களின் பயிற்சி என 25 ஆண்டுகளாக பிசியோதெரப்பி துறையில் எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி வரும் இக்கல்வி நிறுவனம் இதுவரை 22 இளங்கலை பேட்ச் மாணவர்களையும் 20 முதுகலை பேட்ச் மாணவர்களையும் மருத்துவ உலகிற்கு அர்ப்பணித்துள்ளது. டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரப்பி துறைக்கு கற்றல் விருதுகள் 2025 ஆன்ரைவல் எக்ஸலன்ஸ் இன் பிசியோதெரப்பி சயின்ஸ் பிரிவில் விருதினை வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. விருதை வென்றுள்ள டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரப்பியின் முதல்வர் டாக்டர் சி.வி. செந்தில்நாதன் அவர்களையும் கூடுதல் முதல்வர் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை நாங்கள் பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கிய எங்கள் பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் தலைவர் திரு அருண்குமார் அவர்களுக்கு இந்த நொடியில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த விருதை நான் வாங்கினாலும் இதற்கு நான் தகுதியானவன் அல்ல. எனக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய மாணவ செல்வங்களுமே இந்த விருதினை நாங்கள் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக விளங்கியுள்ளார்கள். இப்போ சார் இங்கே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது 22 பேட்சஸ் வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னார். எஸ், கரெக்ட். திஸ் ஆர் 26th இயர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய எங்கள் பல்கலைக்கழகத்தின் வேந்தரையும் தலைவரையும் இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். எந்த ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப கடினமாக உழைத்து மாணவ செல்வங்களை முன்னுக்கு கொண்டு வர நினைச்சாலும் அதுக்கு பின்புறம் பக்கபலமாக உள்ள அவங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய அந்த மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அத்தகைய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான். நம்மளாம் கடைக்கு போய் காய்கறிலாம் வாங்குவோம் முன்னாடி. அப்போ 1 கிலோ 2 கிலோ எல்லாம் வாங்கினாலும் கடைசியில் அந்த வெண்டார் வந்து கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலையோ கொடுப்பாங்க. கேட்ட கொசுருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கொசுரு வாங்கிட்டு வந்தோன்னா அன்றைக்கி மிகப்பெரிய சாதனை அடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி எங்கள் சான்சலர் சொல்லுவார், என்ன தான் சிலபஸ் கரிக்குலம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓவர் அண்ட் அபவ் சிலபஸ்லேயும் கரிக்குலம்லையும் இல்லாத என்ன விஷயத்த நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் பின்னாடி உங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் எங்கள் பல்கலைக்கழகத்தில் ஃபிசியோதெரப்பி ஃபேக்கல்ட்டி மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஃபேக்கல்ட்டி கிட்டத்தட்ட ஒரு 15 18 ஃபேக்கல்ட்டி இருக்குது. எல்லா ஃபேக்கல்ட்டிலுமே வந்து சிலபஸ் கரிக்குலம் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நம்மளால் அதையும் தாண்டி மாணவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும், ஓவர் அண்ட் அபவ் தி சிலபஸ் அண்ட் கரிக்குலம். ஸோ இதை தான் நாங்கள் அதிகமாக செய்கிறோம். அதனாலே என்னையும் இன்றைக்கி ஃபிசியோதெரப்பி காலேஜில் ஆல்மோஸ்ட் 1500 மாணவர்கள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. இந்த அளவுக்கு மாணவர் செல்வங்கள் எங்கள் பல்கலை தேடி வரத்துக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி நியூஸ் 18 சேனல் அவர்களுக்கும் நியூஸ் 18 மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கும். இந்த கற்றல் வழியாக எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து இன்னும் பல வருடங்கள் மாணவர்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய ஒரு நல்வாய்ப்பினை அமைத்த நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கற்றல் விருது எங்களுடைய நியூஸ் 18ல் பல்வேறு விருதுகள் இருந்தாலும் கற்றல் விருது எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒன்று. ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார்படுத்துறதுல கல்வியாளர்களுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆசிரியர்களுடைய பங்கு பெரும்பங்கு வகிக்கக்கூடியது. ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் கல்வி வளாகமும் ஆசிரியரும் தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பாங்க. இப்போ சமீபத்தில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய பல கல்வியினால் முன்னேறி இருக்கக்கூடிய முதல் தலைமுறையாக வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய பலரும் சொல்கிறது யாரோ ஒரு ஆசிரியர் அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே போல் அந்த கல்வி வளாகம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அந்த அளவில்
கல்வியில் தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. குயின் மேரிஸ் கல்லூரியினுடைய முதல்வர், அதே போல் பேராசிரியர்கள் மொத்தமாக அந்த மேடையில் இருந்தபோது அவ்வளோ அழகாக இருந்தது. பெண் கல்வி பற்றி எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அவரை போன்ற எல்லாருமே, நான் குறிப்பாக 1-2 குறிப்பிட்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பங்களிப்போடும் தான் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஒவ்வொரு 10 ஆண்டிலும் தமிழ் சமூகம் வளர்கிறது. இந்தியாவில் வந்து ஆகச்சிறந்த மாநிலமாக கல்வியில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லாருடைய பங்களிப்போடும் தான். கல்வியாளர்கள், கல்வி ஆலோசகர்கள், கல்விக்காக உதவி செய்யக்கூடிய ஆனந்தம் போன்ற ஃபவுண்டேஷன்ஸ், இல்லை திரு நெடுஞ்செழியன் போன்றவர்களுடைய பங்களிப்பாக இருக்கலாம். அதே போல் அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டோட பாலிசிஸ். இன்றைக்கி வந்து ஜிஆர்இயில் நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்திய அளவில் சராசரியில் தமிழ்நாடு 2 மடங்காக இருக்கிறது. கல்வியில், உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் ஆகச்சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறது. அப்படின்னா தொடர்ச்சியான பங்களிப்பு ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அப்படி கல்வியில் தொடர்ந்து பங்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதும் திரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கிட்ட சொன்ன ஜெயபிரகாஷ் அவருக்கும் இன்றைக்கி விருது இருந்தது. இது ஒரு அக்கௌண்டபிலிட்டி மாதிரிங்க. ஒரு விருது கொடுக்கறதுங்கிறது, விருது வாங்குவது என்பது வெறுமனே எளிதானதல்ல. விருது வாங்கிய பிறகு அந்த விருதுக்கு உரியவராகவே வாழ வேண்டும்ங்கிற ஒரு நெருக்கடியும் சேர்ந்தே வரும். ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒன்றாகவும் தான் விருதுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லோருக்குமே பொருந்தக்கூடியது. இந்த விருது நிகழ்ச்சிக்கு தேதி கேட்ட உடனடியாக எந்த காரியங்களும் சொல்லாமல் நாம் சொன்ன தேதிக்கு நேரில் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிச்செழியன் பற்றி நான் குறிப்பிடணும். சட்டமன்றத்திற்கு அவர் புதியவர் அல்ல, மக்கள் மன்றத்திற்கும் கூட புதியவர் அல்ல. எங்களோடு பல நிகழ்ச்சிகளில் ஒன்றாக விவாதங்களில் பங்கெடுத்தவர். அமைச்சராக, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இந்த மேடையை அவரோடு நிற்கிறது எங்களுக்குமான சேர்த்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஒரு டெல்டா பகுதியிலிருந்து இந்த மக்கள், இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான கல்வி அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்த ஒருவர், முனைவர் பட்டம் பெற்ற ஒருவர் உயர்கல்வித்துறைக்கும் அமைச்சராக இருக்கிறார். அப்படிங்கிறதும் தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் கல்வியினுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது, இந்திய சமூகத்தில் கல்வியினுடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது, ஒரு தலைமுறை அடுத்த இடத்தை பிடிப்பதற்கும் ஒட்டுமொத்தமாக பல 10,000 லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளாக கல்வியின் மூலமாக உலகம் முழுக்க விரிவடைந்திருக்கிறோம். எந்த மூலைக்கு போனாலும் அங்கே முதல் தலைமுறையாக படித்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு மகனோ மகளோ, அதை பெருமையோடு பார்க்கக்கூடிய அப்பாவோ இருக்கக்கூடிய இடத்தை நான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் செய்து கல்விங்கிறது, எந்த இடத்துல அவங்க நிராகரிக்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்களோ, எந்த இடத்துல நண்பர்களால், உறவினர்களால் அல்லது எல்லோராலும் உயர்கல்விக்காக போய் நின்றுருப்பாங்க, அங்கெல்லாம் உதவி கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த கல்வியின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்சி இருக்குல்ல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகாரம், இதெல்லாம் விட அவங்க செய்யக்கூடிய ஒன்று, சமூகத்தில் சுயமரியாதையோடு நடப்பதற்கு இந்த கல்வி அவர்களை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், கல்வி வளாகங்கள், அதே போல் அரசாங்கங்கள், அவங்களுடைய பாலிசிஸ் அப்படின்னு பெரும் பங்கு இருக்கிறது. அந்த விதத்தில் தான் கற்றல் விருதுகள் அப்படிங்கிறத மனசுக்கு நெருக்கமாக பார்க்குறோம். நியூஸ் 18 இந்த தேர்வாளர்களையும் உங்களுக்கு தெரியும். அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அமைச்சர் இவ்வளவு நேரம் இருந்து கூடுதலாக எங்களுக்கான எல்லா விதமான, அவர் எந்த இதுவும் சொல்லலை, சார் இவ்வளோ நேரம் ஆகும், கட்டாயம் இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், அவசியம் இருக்கிறேன், நம்ம வீட்டு நிகழ்ச்சிங்கிற மாதிரி இருந்தார். எங்களோடு தொடர்ச்சியாக பயணப்பட்டு கொண்டிருப்பவர். எங்களோடு நான் சொல்கிறது வந்து பத்திரிகையாளர்களோடு, ஊடகத்தினரோடு விவாதங்களின் மூலமாக தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருப்பவர். இப்போது நியூஸ் 18 தொலைக்காட்சியினுடைய இந்த கற்றல் விருதுக்கும் அவரை தலைமை உரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்கிற தலைநகர் சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஊடகத்தின் சார்பில் கற்றல் விருதுகள் நடைபெறுகிற இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து விழாவிற்கு காரணகர்த்தாவாக விளங்குகிற நியூஸ் 18 தமிழ்நாடு தென்னிந்திய பிரிவினுடைய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விவேக் நாராயணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே அனைவரும் பங்கெடுப்பதற்கு பெருந்துணை புரிந்து ஒருங்கிணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர், எல்லா நிலையிலும் அன்பு காட்டி பழகுகிற பண்பாளர், கல்வியாளர், ஊடகவியலாளர், சமூக சிந்தனையாளர், நாடு போற்றும் நற்றமிழ் பேச்சாளர் எனது அன்பு சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்களே,
ஏனைய நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற ஊடகப் பிரிவினுடைய அனைத்து நிலையிலான அன்பு சகோதரர்களே, ஊடகவியலாளர்களே, தொகுப்பாளர்களே, கற்றல் விருது பெறுவதற்கு வருகை தந்திருக்கிற தமிழகத்தின் தன்னகரில்லாத கல்வியாளர்களே, கல்வி நிலையங்களை சார்ந்த அன்பு சகோதரர்களே, கல்வி குடும்பத்தை சார்ந்த அனைத்து நிலையிலான பேராசிரியர் பெருமக்களே, வழிகாட்டிகளே, அவர்களோடு வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களே, நிறுவனத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய பண்பாளர்களே, சாதனையாளர்களே, அறிவு சார்ந்த பெரியோர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கும் மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களே, அருமை அண்ணன் சிபி குமரன் அவர்களே, வருகை தந்திருக்கிற அரங்கில் குழுமி இருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஊடகத்தின் சார்பில் அழைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் நான் முதலில் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி. அதில் கலந்து கொள்வதற்கான காரணமும் எனக்கு முன்னால் உரையாற்றிய கல்வியாளர்களுடைய கல்வி சார்ந்த அந்த ஆற்றலாளர்களுடைய கருத்தை உற்று நோக்கினால் அதனுடைய பொருள் புரியும். ஊடகம் என்பது இன்றைக்கு எதையோ உலகத்திற்கு சொல்லி காட்டுகிற இந்த நேரத்தில் ஒரு தேர்வு செய்து, அதிலும் எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல், ஒருதலை பட்சம் இல்லாமல், வேண்டியவர் வேண்டாதவர் என்று எண்ணாமல் ஒரு நடுநிலையோடு கற்றல் விருதுக்கான தேர்வினை ஒரு தேர்வுக்குழு உருவாக்கி அதன் வழியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால், அந்த நடுநிலை மாறாத பண்பு கொண்ட ஒரு தொலைக்காட்சி நியூஸ் 18 தமிழ்நாடு என்பது மேடையில் தோன்றிய எல்லோரும் அறிந்து புரிந்திருப்போம். அவர்களை பற்றிய அந்த செய்தி சுருள் காட்டப்பட்ட அந்த காட்சி அமைப்பு தான் விருதுகளை அவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால், எவைகளை கடந்து அந்த விருதுகளை வாங்குவதற்கு அவர்கள் மேடையேறி இருக்கிறார்கள் என்பதை அங்கிருந்து புறப்பட்டு வந்த நாம் நன்றாக உணர்வோம். அந்த வகையில் இந்த விருதுக்கான தலைப்பு எல்லோரும் பாராட்டியதை போல் கற்றல் என்ற ஒற்றை வார்த்தையில் இந்த விழா விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னால், உயர்ந்து நிற்கிற அந்த கற்றல் தான் சமூகத்தில் நமது எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த விழாவில் கலந்து கொண்டு பெருமைப்படுகிறேன் என்பதை தான் நான் பெருமையோடு எடுத்து சொல்ல வேண்டும். அதிலும் தமிழக அரசினுடைய உயர் கொள்கை பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அன்பு தலைவர் கலைஞர் காலம் தொடங்கி இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி காலம் வரை இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அமைக்கப்பட்டிருக்கிற மேடையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற நியூஸ் 18 ஆங்கிலத்திலும் தமிழ்நாடு தமிழிலும் எழுதப்பட்டிருக்கிற அந்த அடையாளம் தமிழகத்தின் அடையாளத்தை எதிரொலிக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு என்பதை நாங்களும் உணர்ந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்ற கருத்தினை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதோடு விருது பெற்றவர்களுடைய வார்த்தை முதலில் பெற வந்த அன்பு சகோதரர் கோமகன் தமிழ் இணையத்தின் மூலம் பல லட்சக்கணக்கான தமிழ் வழி கற்கக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய உக்கடை என்ற கிராமத்திலிருந்து இந்த பயணத்தை தொடங்கி இன்றைக்கு உலகத்தில் தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ, தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கல்வி சேவையை, தமிழ் வழி கல்வி சேவையை, தமிழின் பெருமையை பறைசாற்றுகிறார்கள் என்று சொன்னால், நியூஸ் 18 தமிழ்நாடு தேடி 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 இந்த விருதுக்குரியவர்களை தேடி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் விருது பெறும்போது சொன்ன வார்த்தை, நான் பெறுகிற இந்த விருது எனக்கு உதவி புரிந்தவர்களுக்கு, என்னோடு பணியாற்றக்கூடியவர்களுக்கு, எனக்கு துணை நின்றவர்களுக்கு என்று. விருதுகள் தன் கையில் இருந்தாலும் அவருடைய சிந்தனையெல்லாம் அதற்கு உழைத்த பாதங்களை நாடுகிறது என்று சொன்னால் இது எல்லோருக்கும் ஏக பொருத்தமான பாராட்டாக கருத வேண்டிய சூழல். அதிலும் வெளிநாடுகளில் தமிழாசிரியர்களுக்கு உரிய சம்பளம் பல லட்சம் ரூபாய் என்று சொன்னபோதுதான் தமிழகத்தில் எந்த அளவிற்கு தமிழை ஏற்றுக்கொள்ளாமல் சிலர் தவிக்கிறோம்,
தமிழ் இருந்தால் எப்படி வாழ முடியும் என்பதை உலக நாடுகளில் காணுகிறோம் என்பதை உணர முடிந்தது. அதிலும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். தமிழ் மொழி கற்பதற்கு பல கிலோமீட்டர் தூரம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலக அரங்கில் இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டிய போது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற ஒற்றை சொல் காதிலே எதிரொலிக்கிறது என்று சொன்னால், எதிலும் தமிழ், எங்கும் தமிழ், எப்போதும் தமிழ் உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த அரங்கத்தில் கற்றல் விருது பெற்றவர்கள் மூலம் அறிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பு. கல்வியாளர் அருமையண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள் மிக அற்புதமான கருத்துக்களை, விருது பெறுவதற்கான சான்றாண்மைகளை இங்கு எடுத்து சொல்லி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நம்முடைய ஆனந்தம் செல்லக்குமார் இன்னும் பலரை உருவாக்குவதற்கு எங்கள் ஃபவுண்டேஷன் துணை நிற்கிறது என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் ஏதோ அடையாளத்துக்கு சொல்கிற வார்த்தைகள் என்று சொன்னால், கற்றல் விருது பெற்றவருடைய உள்ளத்தை, எண்ணத்தை எடுத்து காட்டியதற்கான அடையாளம். ராணிமேரி கல்லூரியினுடைய மகளிர் கல்லூரி, அதனுடைய முதல்வர் அருமை சகோதரி உமா மகேஸ்வரி. அரசு கல்லூரிகள் என்று சொன்னால் அது ஏதோ புறந்தள்ளப்பட்ட கல்லூரிகளாக பார்க்கிற இந்த தருணத்தில், ஊடகங்களும் மற்றவைகளும் வியாபார நோக்கத்தோடு சொல்லுகிற இந்த நேரத்தில், அரசு கல்லூரிகளையும் தேர்வு செய்து இந்த விருதுகளை வழங்கியிருப்பது புறந்தள்ளப்பட்ட எங்களுக்கு ஊக்கத்தை தருகிறது என்று அந்த பேராசிரியர் பெருமக்களோடு பெற்ற விருது. எனவே எந்த நோக்கத்திற்கு இந்த கற்றல் விருது தர வேண்டும் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு கருதியதோ அதில் வெற்றி அடைந்திருக்கிறது இந்த கற்றல் விருது என்பதை உளவுபூர்வமாக மனதார பாராட்டிட வேண்டும். இங்கே உரையாற்றிய அருமை தோழர்கள் சொன்னபோது, அகில இந்திய அளவில் தமிழ்நாடு, இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உயர்கல்வி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பேசினார்கள். அகில இந்திய அளவில் இன்றைக்கு 28% இலக்கு 50% அடைய வேண்டும் என்று. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு 48% உயர்கல்வியில் தொட்டிருக்கிறோம் என்று சொன்னால், வந்திருக்கிற கல்வியாளர்களுக்கும், கல்வி பணி ஆற்றுகிற அன்பு தோழர்களுக்கும், கல்வி சிந்தனையாளர்களுக்கும், அதனுடைய முதல்வர்களுக்கும், அதனுடைய சிறப்பு உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்வது, இந்திய அளவில் முதல் நாடு தமிழ்நாடு உயர்கல்வியில் முதலிடம் என்ற நிலையையும் கடந்து அகில இந்திய அளவில், அகில உலக அளவில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது கல்வியில் என்ற நோக்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணம். எனவே இந்திய அளவில் போட்டு போடுகிற நமது தமிழ்நாடு ஆசிய கண்ட அளவிலும் உலக அளவிலும் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாராட்டை, ஊக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாடு கண்டுகொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தான் நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த கொள்கைக்கு வலு சேர்த்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு இந்த உயர்கல்வியினுடைய வளர்ச்சி, இவ்வளவு பட்டதாரிகள் ஆசிரியர்கள் எப்படி கிடைத்தது? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் பெயருக்கு பின்னால் BA, BSc, BCom, MA, MCom இருக்க வாய்ப்பில்லை 60 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு இந்த உயர்நிலையை நாம் தொற்றிருக்கிறோம் என்று சொன்னால், தொடக்க கல்வியிலிருந்து தமிழக அரசு தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது, கல்வி மீது எடுத்துக்கொண்ட அக்கறை என்பதை என்றைக்கும் நாம் மறந்துவிட முடியாது. பெயருக்கு பின்னால் ஜாதி இருந்ததை மாற்றிவிட்டு பெயருக்கு பின்னால் பட்டப்படிப்பு இன்றைக்கு போட்டுக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் என்று சொன்னால், ஒரு நாளில் நடந்த மறுமலர்ச்சி அல்ல, மாற்றம் அல்ல. அதற்கு விதைத்த விதைகள், அதற்கு பேசப்பட்ட தத்துவங்கள், எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைவர்கள், நிலைநிறுத்திய கல்வி நிலைப்பாடு. கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது முதல் பட்டதாரியாக யாரேனும் கல்லூரியில் சேர வந்தால் அவர்களை ஊக்கப்படுத்தி அரசே 5 மதிப்பெண்கள் தரும் என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை லட்சக்கணக்கான பட்டதாரிகளை தமிழகத்தில் உருவாக்கி தந்தது. அதனுடைய வளர்ச்சி, ஆக்கம், ஊக்கம். கிராமப்புறத்திலிருந்து படிக்கிறாயா, 7.5% இடஒதுக்கீடு, வா வந்து சேர். போக்குவரத்து கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கல்வி கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், விடுதி கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தேர்வு கட்டணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கிராமப்புற மாணவர்களும் பட்டாதாரிகளாக ஆக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இன்றைய அரசுக்கு, இன்றைய முதலமைச்சருக்கு இருக்கிற காலத்தில் இன்றும் நாம் உயர்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த ஏக்கம் தீரவில்லை. புதுமை பெண் திட்டம்,
தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி போட்டி போட்டுக்கொண்டு உயர்கல்வியில் அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் எடுத்துக்கொண்ட அக்கறை, தொடர் முயற்சி இன்றைக்கு நாம் உயர்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை யாரும் என்றைக்கும் மறந்துவிட முடியாது. விடுத்து பேசிய நம்முடைய தொகுப்பாளர்கள் சொன்னார்கள், கற்க கசடர கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி பேசினார்கள். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. கல்வி கற்க வேண்டுமையானால் சமூகத்திற்கு பிச்சை எடுத்தாவது அவனுக்கு கல்வியை தாய் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் கல்விதான் அழிக்க முடியாத சொத்து. எங்கள் அன்பு சகோதரி அருள் சகோதரி பேசும்போது சொன்னார், நான் உடல் நலத்தால் குன்றி இருக்கிறேன், ஆனாலும் என் பயணம் தொடரும். தழுதழுத்த குரலில் கண்ணீர் கலங்க சொன்னாரே, என் இறுதி மூச்சு உள்ளவரை நான் கல்விக்காக பணியாற்றுவேன். 1.5 வயதில் அழைத்து வந்த பெண் குழந்தை இதோ என்று அடையாளப்படுத்தினார். இது ஏதோ சினிமா படத்தில் வருகிற காட்சி அல்ல, கற்றல் விருது. அறிந்து புரிந்து உணர்ந்து பல்வேறு சம்பவங்களை நினைவுபடுத்தி இருக்கிறது. எனவேதான் நான் துவக்கத்தில் சொன்னேன், விருதுகளை பெறுவதற்கு நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு உழைத்த உழைப்பு, சிந்தித்த சிந்தனை, இழந்த இழப்பு, இப்பேற்பட்ட அந்த தியாகங்களை எல்லாம் கடந்து அவர்களையும் மதித்து போற்றி இன்றைக்கு கற்றல் விருது வழங்குகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியும் செய்ய முடியாத ஒரு சாதனையை கல்வித்துறையில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது கற்றல் விருது மூலம். அதைதான் நாம் இன்றைக்கும் எண்ணி பார்த்திட வேண்டும். கற்றாரை கற்றாரே காமுறுவர், அதில் நிலைநிறுத்தி இருக்கிறார் நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள். அவர்தான் இதற்கு காரணம் என்று சொன்ன பொழுதுதான் தன்னை அறியாமல் அவருடைய உடல் பாணி, உடல் பாஷை மறுத்தது. என்னதான் நீங்கள் உங்களை மறுத்தாலும் கூட இன்றைக்கு ஊடக பிரிவில் இருப்பதில் தமிழ் பற்றோடு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பற்றாளர் கார்த்திகை செல்வன் என்பது ஊடகத்தில் இருக்கிற உயர்ந்த அங்கீகாரம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. எனவே எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்கிறோம், இன்னும் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கான பங்களிப்பை தமிழக அரசு தொடர்ந்து செலுத்தும். கல்வியாளர்கள், கல்வி நிலை பணியாற்றக்கூடியவர்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கிற நீங்கள் தொடர்ந்து அரசின் திட்டங்களுக்கு ஏற்ப பல்வேறு உயர்நிலைகளை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்னும் தமிழக அரசு உயர்ந்த நிலையில் உங்களை எடுத்துச் செல்லும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, பேசுகிற கோவி செழியன் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற அங்கீகாரத்தில் உங்கள் முன்னால் அந்த விருதுகளை தந்த பொழுது பெருமையாக இருக்கிறது என்று சொன்னீர்களே, உங்களுக்கு விருதுகள் வழங்கியது மூலம் நான் பெருமை அடைகிறேன். நான் ஒன்றும் மிட்டா மராசு கோடீஸ்வரன் லட்சாதிபதி அல்ல. சாதாரண ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் என் கல்வியை துவக்கியவன் தான். படித்தேன், அரசியல் இயக்கத்தில் வளர்ந்தேன், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தேன், பயணப்பட்டேன். இதே சென்னை பல்கலைக்கழகம் எனக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. கல்வி நிலையங்களில் கலைஞர் உரைகள் ஒரு ஆய்வு, ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் கலைஞர் ஸ்பீச். அதே பல்கலைக்கழகத்தில் நான் மாணவனாக சேர்ந்த பொழுது வரிசையில் நின்று விண்ணப்ப மனு வாங்கியிருக்கிறேன், தேர்வு கட்டணம் கட்டியிருக்கிறேன், வினாத்தாள் பெற்றிருக்கிறேன். பல்வேறு பணிகளுக்கு மாணவனோடு மாணவனாக நின்று சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தவன் தான். கல்விதான் அழிக்க முடியாத சொத்து என்பதற்கான சான்று. எந்த பல்கலைக்கழகத்தில் வரிசையில் நின்று தேர்வு கட்டணம் கட்டினோனோ, மனு தந்தோனோ, விண்ணப்பம் தந்தேனோ, அதே பல்கலைக்கழகத்தில் ஒரு காலகட்டத்தில் 2011 நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருது தொகுதியில் நிறுத்தப்பட்ட போது திருவாரூரில் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் தொடங்கி திருவிடைமருதில் வெற்றி பெற்ற இந்த எளிய தொண்டன் கோவி செழியன் வரை வெறும் 23 எம்எல்ஏக்கள் மட்டும். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஒரு சிண்டிகேட் மெம்பர் வேணும் எம்எல்ஏக்கள் மூலமாக. முத்தமிழறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கையில் அந்த அறிவிப்பு வருகிறது. 23 எம்எல்ஏக்கள் எப்படி வரிசையாக படிக்கிறார், ஒவ்வொரு பெயரை சொல்லலாம். அப்பொழுது இருந்த எம்எல்ஏக்கள் பெயரை படித்துக்கொண்டே வந்தவர் 16வது இடத்தில் இருந்த முனைவர் கோவி செழியன் என்று வந்தவுடன் பேனா சற்று நின்றது. 15 பேரை கடந்து வந்த தமிழறிஞர் கலைஞர், தமிழகத்தை ஆண்ட முதல்வர் கலைஞர் அத்துணை பேரையும் படித்துவிட்டு முனைவர் என்று வந்தவுடன் பேனாவால் டிக்கடித்து சென்னை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் என்று அறிவித்தார். 2011 நான் சொல்லுவது 2025 நின்று கொண்டிருக்கிறோம். அழிக்க முடியாத சொத்து
கல்வி கல்வி என்று பெருமையோடு சொல்கிற அந்த கல்வி பெருமை தமிழகத்தில் தான் உயர்ந்து நிற்கிறது. வடநாட்டுக்காரன் தமிழகத்திற்கு எந்த தொழில் செய்தாலும் கவலை இல்லை என்று வருகிறான். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் தன்மானத்தோடு இன்றைக்கு உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிறான், போட்டி போட்டுக் கொண்டு என்று சொன்னால் அந்த உன்னத சுயமரியாதை தந்தது கல்வி. ஒருவேளை இன்றைக்கு 23 எம்எல்ஏக்களில் கோவிசெலியன் முனைவராக இல்லாமல் போயிருந்தால் சென்னை பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் மெம்பராக ஆக முடியாமல் போயிருந்திருக்கும். பட்டத்திற்கான கல்விக்கான அங்கீகாரம் அன்றைக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் வரிசையில் நின்று தேர்வு கட்டணம் கட்டினோடும் நான் சிண்டிகேட் மெம்பராக உள்ளே போன பொழுது மரியாதைக்குரிய துணைவேந்தர் எழுந்து நின்று கை குலுக்கி என்னை அமர வைத்து விட்டு அமர்ந்தார் என்றால் அது கோவிசெலியனுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல, கல்விக்கு தமிழகத்தில் தரப்பட்ட அங்கீகாரம், பெருமை, சிறப்பு. அதை தான் இன்றைக்கும் எண்ணி பார்க்கிறேன். அதே திசையில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே வந்திருக்கிற நாம் இன்னும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். அதற்கான பெருமுயற்சி எடுத்துக் கொண்டிருப்பது நம்முடைய அரசு. அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வதை போல் கல்வியும் மருத்துவமும் எனக்கு 2 கண்கள். நிதி பற்றாக்குறை ஏற்படினும் உயர்கல்வியில் உயர்ந்த தொகையை அள்ளி வழங்குகிறார். எனவே அப்பேற்பட்ட தமிழகத்தில் ஆளுகிற நாம் இருக்கிற போது இன்னும் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்போம். கல்வி பணியை ஆகச்சிறந்த பணியாக உயர்த்தி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, உங்களோடு கலந்து கொண்டு கற்றல் விருதில் நான் கலந்து கொண்டது என் வாழ்நாள் பெருமையாக கருதி வருகை தந்திருக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் சொல்லி, அழைத்த நிறுவனம் நியூஸ் 18 தமிழ்நாடு துவக்கத்தில் சொன்னதை போல் மும்மொழி கொள்கையின் அடையாளமாக, இருமொழி கொள்கையின் அடையாளமாக விளங்குகிற அந்த நிறுவனத்தை பாராட்டி வாழ்த்தி நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்றொரு இனமுண்டு, அவனுக்கு தனியே ஒரு குணமுண்டு அப்படின்ற ஒரு கூற்று எப்போவுமே பரவலாக பேசப்படும். தமிழர்களுடைய மிக முக்கியமான அடையாளம் அவர்களுடைய மொழி, இன்னொன்று அவருடைய கல்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறதுல கல்வி நிறுவனங்களும் ஆசிரியர்களும் பெரும் பங்காற்றாங்க. அந்த வகையில் அவர்களை கற்றல் விருது மூலமாக கௌரவித்ததில், அவர்களை ஊக்கப்படுத்தியதில் நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி.